கரண்ட் அஃபேர்ஸ் புக்லெட்டில் இதான் லாஸ்ட் புக்லெட். ஸோ இந்த புக்லெட்டை நம்ம பார்க்க போகிறது வந்து பிளேசஸ் இன் நியூஸ். ஸோ இந்த கிளாஸில் மட்டும் நம்ம வந்து ஒரு 50 பிளேசஸ் பார்ப்போம். ஓகேவா? எஸ், இந்த 50 பிளேஸ் நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய பிளேஸ் முடிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம வந்து ஜூஸ் பார்த்தாச்சு, வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்த்துட்டோம், நேஷனல் பார்க்ஸ் பார்த்துட்டோம், இந்த ஸ்பீஷிஸ் வந்து எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், அப்புறம் வந்து இந்த செடி இந்த மரம் எந்த ஊரில் இருக்குன்னு பார்த்துட்டோம். நிறைய பிளேசஸ் பார்த்தாச்சு. ஓகே, அதை நீங்கள் கம்பேர் பண்ணாலே 90% ஓவர். ஓகேவா? ஸோ அது முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் பயோடைவர்சிட்டியோட புக்லெட் இருக்குல்ல, எல்லா புக்லெட்டுமே என்னென்ன பிளேஸ் இருக்குன்ற பிளாக் வேர்ட்ஸை பார்க்கறதுக்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 3 hours போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ரெடி அது இருக்குது. அதை தவிர்த்துட்டு நான் விட்டு போன ஒரு 50 பிளேசஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா முடிக்க போகிறேன். ஓகேவா? நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், பிளேசஸ் நியூஸ் வந்து தனியாக விட்டுறேன், தனியாக நீங்கள் எது படிக்க வேண்டாம், நம்மளே கவர் பண்ணுறோன்னு சொன்னேன். ஓகே, இந்த 50 பிளேஸ் இருக்குல்ல, நான் லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கவர் பண்ணதை விட இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த புக்லெட்டில் வந்து ஒரு 50 பிளேஸ் இருக்குல்ல, நான் இவ்வளோ பிளேஸஸ்லாம் நான் லாஸ்ட் இயர் கவர் பண்ணல. இதில் இருந்து ஒரு 1/3 பிளேஸ் தான் நான் லாஸ்ட் இயரே கவர் பண்ணேன். பட் அதுலேருந்தே வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்துருச்சு. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஷுவராக சொல்ல முடியும். டைரக்ட் கொஸ்டின் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் 2 மணிக்கு எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். ஸோ இதுவே மோர் தென் எனஃப். என்னோட அசம்ஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஸ்ட்ராங்காக படிங்க, ஓட்டி விட்டுறாதீங்க. ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம்ன்ற ஒரு ஃபியர் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் ஜாலியாக படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐலாண்டு பார்க்கலாம். ஓகேவா? ஐலாண்ட் பார்க்கலாம். அந்த இமேஜ் பாருங்களேன், எந்த இடம் தெரியுதா இந்த ஐலாண்டு? ஹூக்ளி ரிவர்லாம் வரும்ல, ஹூக்ளி ரிவர் எங்கே வரும் என்ட்ராகும்? அந்த சுந்தர்பன் ரீஜன் தெரியும்ல, சுந்தர்பன் ரீஜன். அந்த ரீஜனில் இருக்கிற குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ், நம்ம 3 ஐலாண்ட் முக்கியங்க. இங்கே இது போட்டிருக்குல்ல, ஃபஸ்ட்டு பேர் படிங்க. கோராமாரா ஐலாண்ட், கங்காசாகர் ஐலாண்ட், மசூனி ஐலாண்ட் இங்கே போட்டிருக்குல்ல. இப்போ நான் படிக்க போகிறது கோராமாரா. இது கோராமாரா, இது கங்காசாகர் ஐலாண்ட், 3வது மசூனி ஐலாண்ட். இந்த கோராமாரா ஐலாண்ட் இருக்குல்ல, இந்த ஐலாண்ட் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே சொல்கிறாங்க. இங்கே அது எங்கே கடலில் தானே இருக்குது. இந்த சி ரைஸ் ஆக இந்த ஐலாண்டு முழுக்க என்ன ஆக போகுதுன்னா டிஸப்பியர் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால நியூஸ் இது. ஓகே, இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ இது தெரியாது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் மேபி காமிச்சா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க, சம் ஆஃப் தி ஐலாண்ட் விச் ஹவ் ஆல்ரெடி டிஸப்பியர்ட். லோகாச்சாரா 2006 டிஸப்பியர் ஆயிடுச்சு. நியூமோர் ஐலாண்ட் 2011 டிஸப்பியர் ஆயிடுச்சு. விச் வாஸ் அன் அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட் விச் வாஸ் கிளைம்டு பை தி சி. புரிச்சுல? சி என்ன பண்ணிடுச்சு, அதை முழுசாக முடிக்கிச்சு. இப்போ நியூமோர் ஐலாண்டை பற்றி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியும், ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்திருக்கு. அது ஏன் வந்து தெரிஞ்சு போச்சுல, எஸ், அது வந்து உள்ள முழுகி இருக்கு. அதனால அதே மாதிரி என்ன கொஞ்ச நாளில் ஏதோ முழுகி போட போகுது, கோராமோர் ஐலாண்ட். அப்போ எங்கே கேட்கலாம்னா, கோராமோர் ஐலாண்ட் எங்கே இருக்குது கேட்பாங்க. விச் இஸ் தி பார்ட் ஆஃப் சுந்தர்பன் ஆர்கிபெலகோ. ஆர்கிபெலகோ தெரியுங்களா, நிறைய குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். நம்ம சுந்தர்பன் டெல்டா ரீஜன்லேயே நிறைய குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதனால் ஆர்கிபெலகோ. அதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த கோராமோரா படிக்கிறதால அது மட்டும் படிக்கக்கூடாது. நான் சுற்றி இருக்கிற எல்லா ஐலாண்டும் படிச்சுட்டிங்கன்னா மற்ற கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், கங்காசாகர் ஐலாண்ட், மசூனி ஐலாண்ட். ஓகேவா? இப்போ இதை படிங்களேன். கோராமோரா ஐலாண்ட் இஸ் ஸ்லோலி கெட்டிங் சப்மர்ஜ்ட் இன் தி சி. இட் இஸ் தி பார்ட் ஆஃப் சுந்தர்பன் ஆர்கிபெலகோ அட் தி மவுத் ஆஃப் பே ஆஃப் பெங்கால். காரணம் என்னது? கிளைமேட் சேஞ்ச் தான், ரைசிங் சீ லெவல். அப்புறம் மேங்க்ரூவ்ஸ் நீங்கள் முழுக்க அழிச்சிட்டே இருக்கோம் நம்ம ஹியூமன் செட்டில்மெண்ட்டுக்காக. மனிதர்கள் அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன சீ லெவல் அதிகமாக தான் ஆகும். அடுத்த பாயிண்ட் முக்கியமானது, இந்த ஐலாண்ட் இருக்குல்ல, கங்காசாகர். கங்காசாகர் இஸ் தி லார்ஜஸ்ட் ஐலாண்ட் ஆஃப் தி சுந்தர்பன் ஆர்கிபெலகோ. சுந்தர்பன் ஏரியாவில் பெரிய ஐலாண்டு தான். ஐலாண்டு அடுத்த பாயிண்ட் முக்கியம். The island is famous for Gangasagar Mela, which has been declared as a national festival like Kumbh Mela. Okay, Gangasagar Mela. அது எங்கே இருக்குன்னா சுந்தர்பன் டெல்டாவோட ஒரு லார்ஜஸ்ட் ஐலாண்ட். அடுத்து பாருங்களேன், மசூனி ஐலாண்ட். இது முக்கியம். தட் லைஸ் a few kilometers south. அது பாயிண்ட் புரிச்சுல கீழே இருக்கு. சவுத் ஆஃப் தி கங்கா ஐலாண்ட் அண்ட் கோரமாரா. இட் இஸ் ஆல்சோ ஃபேசிங் தி சப்மர்ஜன்ஸ் டியூ டு sea level rise. ஆல்ரெடி டிசப்பியர் ஆனது லோகாச்சாரா, நியூமோரி. அடுத்த டாபிக் முக்கியம், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஏன் முக்கியம் தெரியும்ல, ஜென்ரலாகவே வந்து பிலிம்ஸில் ஐலாண்டை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 1/3 கொஸ்டின் கண்டிப்பாக அந்தமான் நிக்கோபார் பற்றி இருக்கும்ல. அதனால அதை முடிச்சிடலாம். ஓகே, அந்த ட்ராயிங் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க, பட் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இது முழுக்க அந்தமான் ஐலாண்டில். எஸ், ஸோ இது அந்தமான் ஐலாண்ட், இது நிக்கோபார் ஐலாண்ட். ஃபஸ்ட்டு அந்தமான் பார்க்கலாம். அந்தமான் 4 பார்ட் இருக்குல்ல. இது வந்து நார்த் அந்தமான் இங்கே போட்டிருக்குல்ல. இது வந்து மிடில் அந்தமான், இது லோவர் அந்தமான், இது வந்து லிட்டில் அண்டமான். 4 இருக்கு. ஓகே, லோவர் அண்டமான் எங்கே இருக்குது? நடுவில் தான் இருக்குது. ஓகே, அடுத்து நிக்கோபார் பாருங்களேன், படிச்சிருப்பீங்க நீங்கள், கார் நிக்கோபார். ஓகேவா? அடுத்து இங்கே போட்டிருக்கோம் லிட்டில் நிக்கோபார். கீழே இருக்கிறது கிரேட் நிக்கோபார். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? எஸ், அதாவது அந்தமானில் இங்கே போட்டுக்கல, லிட்டில் அண்டமான் எங்கே இருக்குது? கடைசியாக இருக்குது. ஆனால் லிட்டில் நிக்கோபார் எங்கே இருக்குது? நடுவில் இருக்குது. ஓகேவா? அகைன் சொல்கிறேன், அந்தமானில் 4 பார்ட் இருக்கா, இதில் 3 பார்ட் இருக்கா? கார் நிக்கோபார், லிட்டில் நிக்கோபார்,
கிரேட் நிக்கோபார். கரெக்டா? இதில் வந்து நார்த்து, மிடில், லோவரு, லிட்டில். எஸ். லிட்டில் அண்டமான் எங்கே இருக்குன்னா அண்டமானில் சவுத் கடைசியாக இருக்கு. லிட்டில் நிக்கோபார் எங்கே இருக்குன்னா நிக்கோபாரில் நடுவில் இருக்குது. என்ன காருக்கும் கிரேட்டுக்கும். அதனால முக்கியம். இங்கே சவுத் ஆல்மோஸ்ட் வருது, இங்கே மிடில் இருக்குது. மேபி கேட்பாங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படிக்கலாம். இங்கே போட்டுக்கலாம், படிச்சோங்க. எஸ். வாட் ஆர் தி மெயின் ஐலாண்ட்ஸ் ஆஃப் தி அண்டமான் நிக்கோபார்னா நார்த்து, மிடில், சவுத்து, அப்புறம் லிட்டில் கடைசியாக தான் வருது. கரெக்டாக? நிக்கோபாரில் காரு, அப்புறம் லிட்டில், கடைசியாக தான் சவுத்தில் தான் கிரேட் நிக்கோபார். ஓகே. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஐலாண்ட் தெரியல, அடிக்கடி நியூஸில் வந்திருக்கும். சென்டினல் ஐலாண்ட் போட்டிருக்குல்ல. கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா சென்டினல் ஐலாண்ட் அந்தமான் எங்கே இருக்குது? லோவர் அண்டமான் பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக? எஸ். அந்த ஐலாண்டோட யூனிக் தெரியும்ல, அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் தெரியல உங்களுக்கு. இங்கே போட்டுக்கல. சென்டினல் ஐலாண்ட். இட் இஸ் ஹோம் டு தி சென்டினல்ஸ் அண்ட் இண்டிஜினியஸ் பீப்புள். இவங்களோட யூனிக் என்னன்னா இவங்க வாலண்டரியாகவே ஆயிட்டாங்க, ஐசோலேட் ஆகிட்டாங்க மக்கள்கிட்ட இருந்து. அதாவது இப்போ நாம யாராவது அவங்க ஏரியாக்குள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்க என்ன பண்ணுறாங்க? கொலை பண்ணுறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா என்ன பண்ணுறாங்க? டிஃபர் பண்ணிக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து? அவுட் சைட் வேர்ல்டு கிட்ட இருந்து. அதாவது வந்து சில பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஜாகிரபிக்கலாகவே தனியாக போயிடுவாங்க. அந்த ஜாகிரபி லேண்டே ஐலாண்டு மாதிரி தனியாக போயிடும். ஆனால் இவங்க கனெக்டிவிட்டி இருந்தாலுமே பட் உள்ளே யாரும் விட மாட்டேங்கிறாங்கல்ல. ஸோ இட் இஸ் தி நார்த் சென்டினல் ஐலாண்ட், ஹோம் டு சென்டினலிஸ். தே ஆர் இன் வாலண்டரி ஐசோலேஷன் ஃப்ரம் தி அவுட் சைட் வேர்ல்டு. அடுத்த இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும். போர்ட் பிளேயர், த கேபிட்டல் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எங்கே இருக்கு? சவுத் அந்தமானில். இந்த பாயிண்ட் முக்கியம். இங்கே இருக்கு பாருங்க, இங்கே போட்டிருக்கு பாருங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு தெரியுது. லோவர் அந்தமானுக்கு இன்னொரு பேர் வந்து சவுத் அந்தமான். ஓகே. ஸோ அந்தமான் 4 பார்ட்டு. நார்த் அந்தமான், மிடில் அந்தமான், லோவர் அந்தமான் சொல்லலாம், சவுத் அந்தமான் சொல்லலாம். கடைசியாக இருக்குது லிட்டில் அந்தமான். அப்போது அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் எங்கே இருக்குது? போர்ட் பிளேயர் எங்கே இருக்குன்னா லோவர் அந்தமான் தான் இருக்குது. சென்டினல் ஐலாண்ட் எங்கே தான் இருக்குது? லோவர் அந்தமான் தான், அதாவது சவுத் அந்தமானில் தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வேளை வந்து சீனியர்ஸ் கிட்ட கேட்குறேன். இப்போ இந்த நார்த் அந்தமானுக்கு ஈஸ்ட்டில் ஒரு இடம் இருக்குது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே மாதிரி மிடில் அந்தமானோட ஈஸ்ட்டில் ஒரு ஏரியா இருக்குது, ஞாபகம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இங்கே போட்டுருப்பாருங்க, பேரன் ஐலாண்ட், விச் இஸ் தி இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ. இந்தியாவில் இருக்கிற ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ ஒன்று தான் பேரன் ஐலாண்ட். இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஈஸ்ட் ஆஃப் தி மிடில் அந்தமான். இங்கே எத்தனை இருக்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்திரா பாயிண்ட் ஞாபகம் இருக்குல்ல? எஸ், இட் இஸ் தி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி இந்தியா. லேண்ட் மாஸ்ல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த எல்லா பகுதியும் பார்த்துட்டு இந்தியாவோட கடைசி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எது? இந்திரா பாயிண்ட்ல. எஸ், அந்த இந்திரா பாயிண்ட் எங்கே இருக்கும்? இந்தியாவோட கடைசி பாயிண்ட். அப்போ கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும்? இங்கே தான் இருக்கும்ல. கிரேட் நிக்கோபார் இந்த இடத்துல தான் இருக்கும்ல. ஏன்னா இந்தியாவோட கடைசி இடம் அது, இங்கே தான் இருக்கும். எஸ். அடுத்த பாயிண்ட் பாருங்க, அதில் கொடுத்துட்டாங்க பாருங்க. நார்காண்டம் ஐலாண்ட். இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி நார்த் அண்டமானோட ஈஸ்ட்ல இருக்கு. அது ஈஸி தானே, இங்கேயே நார் வருது, நார்த் அண்டமான் நான் வச்சுக்கலாம். மிடில் அண்டமானோட ஈஸ்ட்ல தான் பேரன் ஐலாண்ட் இருக்கு. அது ஏன் முக்கியம்னா இட் இஸ் தி ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ இன் இந்தியா. அடுத்து 10 டிகிரி சேனல் தெரியும்ல? எஸ், அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிற லேட்டிடியூட் தெரியும்ல? எஸ், படிப்போம்ல. 0 டிகிரி லேட்டிடியூட், ஈக்குவேட்டர், 23.5 படிப்போம்ல. அது மாதிரி 10 டிகிரி நார்த் லேட்டிடியூட் பாஸ் ஆகிற லைன், அந்த லைன் தான் மேலே அந்தமானையும் நிக்கோபாரை பிரிக்கணும். அது 10 டிகிரி சேனல்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு அதிகமாக ஞாபகம் இருக்குல்ல? 8 டிகிரி சேனல், 9 டிகிரி சேனல் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் என்ன லேட்டிடியூட் தான். என்ன லேட்டிடியூட் பாஸ் ஆகுன்னு பார்க்குறோம். அது உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஜியோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே போட்டிருக்குல்ல? 8 டிகிரி லேட்டிடியூட் வந்து எதை கிராஸ் பண்ணுது, எதுக்கு நடுவில் போகுது, 9 டிகிரி, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக படிச்சு ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இங்கே போட்டிருக்கல டன்கன் பாஸ். இட் இஸ் பிட்வீன் தி சவுத் அந்தமான் லிட்டில் அந்தமான். ஓகேவா? சவுத் அந்தமானுக்கும் லிட்டில் அந்தமானுக்கும் நடுவில் இருக்கிறதா டன்கன் பாசேஜ். அடுத்து கொக்கோ ஸ்ட்ரைட் தெரியும். இட் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் தி கொக்கோ ஐலாண்ட் அண்ட் தி நார்த் அந்தமான். அந்த பக்கம் மேலே பார்த்தோம்ல. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், அந்தமான் நிக்கோபார் ஒட்டு மொத்தத்தில் எது ஹையஸ்ட் பீக்? சேடல் பீக். அது எங்கே இருக்குது பார்த்துங்க? எங்கே இருக்குது? நார்த் அந்தமான் தான் இருக்குது. ஓகே. ஸோ அந்தமான், நார்த் அந்தமான், மிடில் அந்தமான், லோவர் அந்தமான், லிட்டில் அந்தமான். லோவருக்கு இன்னொரு பேர் சதர்ன் அந்தமான். இப்போ கடைசியாக படித்தது இந்த நார்த் அந்தமான் தானே இருக்குது. சேடல் பீக் இருக்குது. இட் இஸ் ஹையஸ்ட் பீக் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். ரெண்டாவது ஹையஸ்ட் பீக் வந்து மவுண்ட் தில்லர். அது எங்கே இருக்குது? கிரேட் நிக்கோபாரில். ஒன்று லாஸ்ட் மேலே இருக்குது, ஒன்று கடைசி ரெண்டாவது கிரேட் நிக்கோபாரில் இருக்குது. ஓகேவா? அடுத்து படிக்க வேண்டிய லாஸ்ட் ஐலாண்ட் கட்ச் ஐலாண்ட். இட் இஸ் ஹோம் டு போத் இண்டிஜினியஸ், நான் இண்டிஜினியஸ். நான் இண்டிஜினியஸ் தான் புரியுதுல? ஸ்ரீலங்கன் இருப்பாங்களோ அவங்களும் வந்து தங்குற இடம் கட்ச் ஐலாண்ட். இட் இஸ் இன்ஹாபிட்டட் பை நிக்கோபாரி ட்ரைப்ஸ் அண்ட் ஆல்சோ மைக்ரேட்டட் தமிழியன்ஸ். ஸோ இதுவே போதும், இதுவே அதிகம் தான். ஓகேவா? ஸோ முழுக்க என்ன பார்த்தாச்சு? அந்தமான் நிக்கோபார் சுற்றி இருக்கிற ஐலாண்டு பார்த்தாச்சு. அந்தந்த ஒவ்வொரு ஐலாண்ட்லேயும் இருக்கிற யூனிக் பிளேஸ் என்ன பார்த்தாச்சு. கரெக்டாக? பீக்ஸ் பார்த்தாச்சு, சேனல் பார்த்தாச்சு, அப்புறம் ஆக்டிவ் வால்கனோஸ் பார்த்தோம்.
கரெக்டா? சதர்மோஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது உங்களுக்கு தெரியல, இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கிற குட்டி குட்டி ஐலாண்டில் சில பேர் மாற்றினாங்கல்ல. அதை ரிவிஷன் பண்ணிடலாம். என்னென்ன பேர் மாற்றிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் மேலே பாருங்களேன். இந்த ராஸ் ஐலாண்டு போட்டிருக்குல்ல, இந்த எல்லா ஐலாண்டு ராஸ் வச்சுக்கோங்க, இந்த லாரன்ஸ், ஹேவ்லாக், நெயில் ஐலாண்ட் இல்லை இங்கே எந்த இடத்துல இருக்கு தெரியுதா உங்களுக்கு? சவுத் அந்தமான் ஞாபகம் இருக்கா? இங்கே பார்த்தோம்ல, நார்த் அந்தமான், மிடில் அந்தமான், அப்புறம் லோவர் அந்தமான் இருக்குல்ல, இதான சவுத் அந்தமான், போர்ட் பிளேர். ஓகேவா? இந்த இடத்துல இருக்க சில ஐலாண்ட் பேர் தான் மாற்றிருக்காங்க. முதல்ல அந்த ஐலாண்டோட ஒரிஜினல் நேம் பார்க்கலாம். இங்கே போட்டிருக்குல்ல, ராஸ் ஐலாண்ட் ஒரு பேர், இன்னொரு ஐலாண்ட் பேர் வந்து நெயில் ஐலாண்ட், மூணாவது ஹேவ்லாக் ஐலாண்ட் இங்கே இருக்குல்ல. எஸ், ராஸ் இங்கே இருக்கு, ஹேவ்லாக் இங்கே தெரியல, ஜிஹெச், ஹெச்சுக்கு அப்புறம் தான் ஐ வரும், ஐஜேகேஎல் ஆர்டராகவே இருக்குல்ல. ஹெச் ஹேவ்லாக், ஹெச்ஜேகேஎல் லெமன், நெயில் ஐலாண்டு, எனக்கு அப்புறம் தான் ஆர் வரும், ரோஸ் ஐலாண்ட், எல்லாம் ஓபிக்யூஆர் ஐலாண்ட் இருக்கு. இந்த 3 ஐலாண்டோட பேர் மாற்றிருக்காங்கல்ல, என்னென்ன பேர் பார்த்துங்க. ராஸ் ஐலாண்ட் வாஸ் நேம்ட் ஆஸ் தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீப். நெயில் ஐலாண்ட் ஆஸ் ஷஹித் தீப். ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்வராஜ் தீப். என்ன ரீசனுக்கு பேர் மாற்றினாங்க போட்டிருக்கல. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் மேட் பை பிஎம் ஃபார் மார்க்கிங் தி 75th anniversary ஆஃப் தி ஹாய்ஸ்டிங் ஆஃப் இந்தியன் ஃபிளாக் பை போஸ். 75 வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி. அடுத்த ஐலாண்ட் பார்க்கலாம், முக்கியமானது செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட். இதை படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இங்கே வந்து இந்த யுனெஸ்கோவோட சைட்ஸ்லாம் பார்த்தோம்ல. யுனெஸ்கோவில் வந்து ஜியாலஜிக்கல் நேஷனல் பார்க்கு, ஜியாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் பார்த்தோம்ல. அதில் இந்தியாவோட எந்த சைட்ஸுமே கிடையாதுல்ல. இங்கே போட்டிருப்பாரு, யுனெஸ்கோ ஜியோ பார்க் நெட்வொர்க் ஸ்டேட்டஸ்ல இந்தியாவில் எந்த பார்க்குமே கிடையாது. ஓகே, நாம நாமினேட் பண்ணுறோம், 2 நாமினேட் பண்ணோம்ல. என்ன சொல்கிறேன் புரிஞ்சுல? அதாவது யுனெஸ்கோவோட ஜியாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்டில் இந்தியாவில் வந்து எந்த சைட்டுமே என்ன பண்ணல, அவங்க எடுத்துக்கல, செலக்ட் பண்ணல. அப்போ நாம் என்ன பண்ணோம்னா 2 சைட்டு நம்ம என்ன பண்ணோம், ரெக்கமெண்ட் பண்ணோம். நாம் இருக்கா, ஒன்று வந்து அந்த லோனார் லேக் இருக்குல்ல, அதை ரெக்கமெண்ட் பண்ணோம். ஏன்னா லோனார் லேக்கில் இருந்து ரொம்ப காலம் முன்னாடி இருக்குதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டு நாங்கள் நாமினேட் பண்ணது எதுனா செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட். ஓகேவா? இந்த ரெண்டு இடமும் இந்தியா நாமினேட் பண்ணதானே தவிர அவங்க ஒன்றும் சூஸ் பண்ணல. ஸோ அதனால இதை ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட் எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குல்ல. இது குரூப் ஆஃப் ஐலாண்ட் தான் இங்கே போட்டுக்கணும். தே ஆர் தி செட் ஆஃப் 4 ஸ்மால் ஐலாண்ட்ஸ் இன் தி அரேபியன் சி ஆஃப் தி கோஸ்ட் ஆஃப் மால்பி இன் உடுபி டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. ஓகேவா? ஏன் இது முக்கியம்? இது ஏன் இந்த பார்க்கை இந்த ஐலாண்ட் நம்ம ஏன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா, நாமினேட் பண்ணுறோம்னா, தீஸ் வேர் ஃபார்ம்டு அரௌண்ட் தி 88 மில்லியன் இயர்ஸ் ago. இது ஒரு பாயிண்ட் நான் மேலே மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட், இங்கே போட்டிருக்கோம்ல. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட ஜியாலஜிக்கல் ஹிஸ்டரி ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணுறதுல இங்கே போட்டிருப்பாரு. தீஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் protruted parts of the oceanic fold mountains formed during the tertiary epoch. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம அந்த ஜியோகிராஃபியில் வந்து இந்தியா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்துருப்போம்ல. சாரி, ஹிமாலயன் மவுண்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தா இந்தியன் பிளேட்டும் அப்புறம் அந்த யூரேஷியன் பிளேட்டும் மர்ஜ் ஆகும்ல, போதும் அதில் ஃபோல்ட் ஆகி உருவானதா ஹிமாலயா. அந்த ஹிமாலயாவோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த நார்த் ஈஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே ஹிமாலயாவோட அந்த கடலோட எக்ஸ்டென்ஷன் தான், அண்டர் தி சி எக்ஸ்டென்ஷன் தான் இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். ஓகேவா? அதுதான் அந்த பாயிண்ட்ஸ் இங்கே போட்டிருக்கு. These islands are the protruded parts of the oceanic fold mountains formed during the tertiary epoch. Here are more than 350 islands, which only 38 are inhabited. அந்த மாதிரி செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு ஜியாலஜிக்கல் ஹிஸ்டரி இருக்குது. அந்த பஞ்சாயத்து இந்தியாவில இருந்து மடகாஸ்கர் பிரிஞ்சு போயிருக்கும். ஓகேவா? பிரிஞ்சு போயிருக்கும் தெரியும் உங்களுக்கு. அந்த பிரிஞ்சு போன டைமில் உருவான ஐலாண்ட் தான் இந்த செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட். These were formed during around the 88 million years ago when a rifting of Madagascar started from the India. Therefore, rock formation on this island match with the rock formation of Madagascar in Africa. Therefore, என்ன பண்ணலாம், ஏத்தோட எவல்யூஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட்ன்றது குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இங்கே போட்டிருப்பாங்க. ஈச் ஆஃப் திஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் இன்டர்கனெக்டட் அண்ட் ஹேவ் தேர் ஸ்பெஷாலிட்டி. கோகோனட் ஐலாண்ட், நார்த் ஐலாண்ட், தரியா பகதூர் ஐலாண்ட், சவுத் ஐலாண்ட். It was declared as a geological monument in 1975. 2018 ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கு, as decided to nominate it for UNESCO Geo Network status. நம்ம நாமினேட் பண்ணிருக்கோம், ஒன்றும் அக்செப்ட் பண்ணல. இந்த ஐலாண்ட் நியூஸ்லாம் வரல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அகட்டி ஐலாண்ட் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏற்கனவே சீனியர்ஸ்க்கு தெரியும் கண்டிப்பாக. லட்சத்தீப் இருக்குல்ல, எஸ், லட்சத்தீப்பில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் ஏரியா தான் அகட்டி ஐலாண்ட். இட் இஸ் a long island situated on the coral atoll called Agatti Atoll. ஓகேவா?
இது வந்து ஃபேமஸ், தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரியும், கச்சத்தீவு ஐலாண்ட் இல்லை? எஸ். இதை யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறா? அட்மினிஸ்ட்ரேட் பை ஸ்ரீலங்கா தான். அண்ட் வாஸ் எ disputed territory claimed by India until 1976. The island is located between the நெடுந்தீவு, ஸ்ரீலங்கா அண்ட் ராமேஸ்வரம், அது தெரியும். அண்ட் ஹாஸ் பின் ட்ரெடிஷ்னலி யூஸ்டு பை போத் பீப்புள். ஸ்ரீலங்கன் தமிழ் யூஸ் பண்ணுறாங்க, இந்தியன் ஃபிஷர்மேன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்க்க போகிற லாஸ்ட் ஐலாண்ட் நினைக்கிறேன் மஜுலி ஐலாண்ட். இது படிச்சிருப்பீங்க மோஸ்ட்லி. ஏன் இந்த ஐலாண்ட் முக்கியம்? ஜென்ரலாக வந்து ஒரு கடலில் ஒரு லேண்ட் மட்டும் மேலே இருக்கும், அது ஐலாண்ட் சொல்லுவோம். ஒரு ரிவரால் உருவான ஐலாண்ட் இது மஜுலி ஐலாண்ட். புரிஞ்சுல? இப்போ இது ஒரு ஏரியா வச்சுக்கலாம், ஓகேவா? ரிவர் இப்படி ஓடுது, இன்னொரு ரிவர் ஓடுது, இப்படி இன்னொரு ரிவர் ஓடுது. இப்போ போயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே ஐலாண்டாக மாறிடுதுல, அது மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்தியாவோட இட் இஸ் ஏ ரிவரின் ஐலாண்ட், ஒன்று லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்ட். ரிவரால் உருவாக்கப்பட்ட ஐலாண்ட்லேயே லார்ஜஸ்ட் மஜுலி ஐலாண்ட். அப்போ எந்த ரிவர்னா லாங்கஸ்டாக இருக்கும்ல, பிரம்மபுத்திரா ரிவர் தான், அசாம். இட் இஸ் ஃபார்ம்டு பை தி ரிவர் பிரம்மபுத்திரா இன் தி சவுத், ஓகேவா? அண்ட் தி கெர்குட்டியா சுடி அண்ட் அ பிரான்ச் ஆஃப் பிரம்மபுத்திரா ஜாயின்ட் பை சுபன்ஸ்ரீ ரிவர் இன் தி நார்த். ஸோ சவுத் டுவர்ட்ஸ் வர்றது பிரம்மபுத்திரா, சுபன்ஸ்ரீ வந்து நார்த். அந்த ஐலாண்டோட ஏரியா ரொம்ப பெருசு, கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரிஜினலாக. இட் ஹேஸ் அன் ஏரியா ஆஃப் 800 ஸ்கொயர் கிலோமீட்டர். அது இப்போ வந்து ஷ்ரிங்க் ஆயிடுச்சு, இப்போ வந்து கம் டவுன் டு 350 ஸ்கொயர் கிலோமீட்டர். உங்களுக்கு டெல்லியோட ஸ்கொயர் கிலோமீட்டர் தெரியுமா? 400 நினைக்கிறேன், 400 தான் இருக்கும், ரொம்ப பெருசு. ஆனால் என்ன 2016 என்ன பண்ணாங்கன்னா, இட் பிகேம் தி ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் டு பி மேட் எ டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா. இந்தியாவில் எந்த ஐலாண்டுமே டிஸ்ட்ரிக்டாக மாற்றலை. ஸோ ஐலாண்டை டிஸ்ட்ரிக்டாக மாற்றினது இந்த மஜுலி ஐலாண்ட் தான். ஓகே, இங்கே இருக்கிற மக்களோட ட்ரைப்ஸ் பேர் தெரியும்ல, டிஆர்ஐ ட்ரைப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிஸ்ஸிங் ட்ரைப்ஸ், சோனோவால் கச்சரி ட்ரைப்ஸ். அங்கே பேசுகிற லாங்குவேஜ் வந்து மிஸ்ஸிங், டிஆர்ஐ, கச்சரி தெரியும். ஸோ ஜாலஜிக்கலாக தெரிஞ்சு போச்சு, அங்கே ரிவர் இருக்குது, அந்த ரிவர் வந்து ஐலாண்ட் உருவாக்குது. கல்ச்சுரலான பாயிண்ட், மஜுலி இஸ் தி எபிசென்டர் ஆஃப் தி கிளாசிக்கல் டான்ஸ், சத்ரியா டான்ஸ் அண்ட் பவனா, எ மியூசிக் பிளேஸ் சோக்குடன் ஸ்பிரிச்சுவலிசம். மியூசிக் இது பவனான்றது மியூசிக்கு, இல்லை பவனா ஓவர்ஸ்மெண்ட் வச்சுக்கலாம், பவனா வச்சுக்கலாம். இது சத்ரியா டான்ஸ் that evolved from these shatras or monasteries adhering to the point முக்கியம் வைஷ்ணவிசம். வைஷ்ணவிசத்தோட டான்ஸ் தான் சத்ரியா டான்ஸ். 16th century ரிஃபார்ம்டு பை ஸ்ரீமந்தா சங்கரதேவா. இப்போ பக்தி மூட்டில் முக்கிய நாள் இவர், புரிச்சுல? எஸ், ஸ்ரீமந்தா சங்கரதேவான்றவர் ஒரு பக்தி மூட்டில் ஒரு ரிஃபார்மிஸ்ட். அவர் சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்துருச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நியூஸில் வந்த இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ரிவரா ஷியோக் ரிவர் ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம வந்து எல்லா ரிவரும் பார்க்க போகிறது இல்லை, நியூஸில் வந்தது மட்டும்தான். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நம்ம ரிவர் முழுக்க எதில் படிச்சிருக்கோம், பெரியார் புக்கில் படிச்சிருக்கோம். எப்படி நான் சொன்னேன்ல, அந்த 8 டிகிரி சேனல், 9 டிகிரி 10 அது எல்லாமே வந்து இந்தியன் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி புக்கில் இருக்கும், என்சிஆர்டியில் இருக்கும். ஆனால் ரிவர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிக்கணும்னா பெஸ்ட் புக் எது? இந்தியன் ஜியோகிராஃபிக்கு பெஸ்ட் புக் வந்து பெரியார் புக் தான். ஓகே, நீங்கள் அதில் வந்து ரிவர் சாப்டர் எடுத்து ரிவிஷன் பண்ணிட்டாலே போதுமானது. அதுதான் மோர் காம்ப்ரஹென்சிவ். ஓகேவா? நான் அதை டச் பண்ணல, ஏன்னா அதில் மோர் காம்ப்ரஹென்சிவாக இருக்குது. நான் வந்து நியூஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிவரோ அதான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிவர் வந்து ஷியோக் ரிவர். வழக்கம் என்ன பண்ணுவோம், ஒரு ரிவர் படிக்க ஆரம்பிக்கிறோம்னா 2 படிப்போம். ஃபஸ்ட்டு வந்து அது எங்கே ஆரிஜின் ஆகுது படிச்சுப்போம். ரெண்டாவது அந்த ரிவர் வந்து வேற ஏதாவது ரிவர் கூட ஜாயின் ஆகுதா, அதாவது அது வந்து ட்ரிபியூட்டரியா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரியான்னு செக் பண்ணுவோம். அப்புறம் அதோட யூனிக் பார்ப்போம். மூணாவது இதுதான், இது 3 பார்த்தா போதும். ஓகே, அப்போ ஷியோக் ரிவரோட இதான் ஷியோக் ரிவர். இந்த போதில் இப்படி இறங்கி போகுது, அது இப்படி சவுத் வெஸ்ட்டில். அப்போ ஆரிஜின் இது, ஓகேவா? அப்போ சவுத் ஈஸ்ட்டில் இறங்குதுல, இது ஈஸ்ட் தானே, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்டில் இறங்குது, ஆனால் என்ன ஆகுது, டவுன்வர்ட்ஸ் போயிட்டு திரும்பி அப்வர்ட்ஸ் நார்த் வெஸ்ட்டில் யூட்டர்ன் அடிச்சு வருதுல. இது ஒரு யூனிக். இது நம்ம தேர்ட் முடிச்சாச்சு. பட் அப்போ ஆரிஜின் எங்கன்னு பார்க்கணும்ல, அதான் போட்டிருக்கு. மேக்ஸிமம் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆரிஜின் எங்கே இருக்கும், சியாச்சின் கிளேஷியர் தானே, இன் காரகோரம் ரேஞ்ச், யூடி ஆஃப் லடாக், அது உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பாயிண்ட் படிச்சாச்சு. ஷியோக் ரிவரோட ஆரிஜின் பார்த்தாச்சு, சியாச்சின் கிளேஷியர் படிச்சாச்சு. அதோட யூனிக் 3வது பாயிண்ட் படிச்சாச்சு. டவுன்வர்ட்ஸ் இறங்குது, சவுத் டவுன்வர்ட்ஸ் இறங்கிட்டு திரும்பி ஆகுது நார்த் வெஸ்ட்ல இறங்குது. அடுத்து இந்த ரிவர் எதோட ட்ரிபியூட்டரியா டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்கணும். போய் ஏதாவது ரிவர் கூட ஜாயின் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம், அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது, அப்போ ட்ரிபியூட் அர்த்தம். கரெக்டாக அது உங்களுக்கு தெரியும் இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டரினா ஒரு மெயின் ரிவருக்கு அந்த ரிவர்லேருந்து பிரிஞ்சு வெளியே வருது, அது டிஸ்ட்ரிபியூட்டரி. அதே ஒரு மெயின் ரிவர் கூட போயிட்டு ஜாயின் பண்ணுதுன்னா என்ன பண்ணுது, அதிகமாக தருது, தண்ணியை தருது, இப்போ ட்ரிபியூட்டரி. கரெக்டாக அப்போ இங்கே ஒரு ரிவர் போகுது, தெரியுதா உங்களுக்கு? ரிவர் தெரியுதுல்ல? எஸ், இதான் இண்டஸ் ரிவர். இண்டஸில் போய் ஜாயின் பண்ணுது, அப்போ இண்டஸோட ட்ரிபியூட்டரி தான் ஷியோக் ரிவர். ஓகேவா? எஸ், அப்போது இண்டஸ் கூட ஜாயின் பண்ணுற இடம் எந்த இடமா இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லை, இண்டஸ்ல வந்து பாதி எங்கே இருக்கும், பாகிஸ்தான் தான் இருக்குங்களே. அதே மாதிரி தான் எதுவும். உங்களுக்கு இந்த மேப்பில் இந்த இடம் தெரியுதா, இந்த ப்ரௌன் போட்டிருக்காங்கல்ல, இந்த ரீஜன் போட்டிருக்குல்ல, இது வந்து கில்கிட் பல்டிஸ்தான் படிப்போம்ல. கில்கிட் பல்டிஸ்தான் யாரோட கண்ட்ரோல் இருக்குது, பாகிஸ்தான் கண்ட்ரோல். பாகிஸ்தான் கண்ட்ரோல் இருக்கிற ஏரியா உள்ள என்ட்ரு ஆகி அந்த ஏரியா கூட, அந்த ஏரியாவில் இருக்கிற இண்டஸ்ட் கூட தான் என்ன ஜாயின் ஆகுது. இன்னொரு யூனிக். ஓகேவா? எஸ். ஸோ அகைன் சொல்லலாமா, ஃபர்ஸ்ட்டு ஷியோக் ரிவரோட ஆரிஜின் வந்து சியாச்சின் கிளேஷியர். ஓகே, அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஷியோக் ரிவரோட ட்ரிபியூட்டரி அது, அதாவது இது ஷியோக் ரிவர்,
இது கூட ஜாயின் பண்ற ஏதாவது ட்ரிபியூட்டரி இருக்கா? அதுல முக்கிய ட்ரிபியூட்டரி எது? நுப்ரா ரிவர். இட்ஸ் தி மெயின் ட்ரிபியூட்டரி. ஏதாவது ட்ரிபியூட்டரி ஷியோக் ரிவர் ட்ரிபியூட்டரி. அதுவும் இதான் நினைக்கிறேன். இதான் வந்து நுப்ரா நினைக்கிறேன். இன்னொரு இமேஜ் காட்டுறதுல வரும் உங்களுக்கு. நுப்ராவோட ஆரிஜினுமே சியாச்சின் கிளேஷியர் தான் நினைக்கிறேன். இங்கே போட்டு நுப்ரா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் சியாச்சின் கிளேஷியர். மற்ற ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் ஷியோக், சாங்செங்மோ, கல்வான் ரிவர், சல்டோரா, இது எல்லாமே ட்ரிபியூட்டரி ஆஃப் ஷியோக் ரிவர். ஷியோக் ரிவர் இஸ் த ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸ். இண்டஸ்ல எந்த இடத்துல ஜாயின் பண்ணுதுன்னா கில்கிட் பல்டிஸ்தான்ல ஜாயின் பண்ணுது. இந்த பாயிண்ட்ஸே போதுமானது. பட் எதுக்கும் ஒரு ஃபுல் பிக்சர் பார்க்கலாம். ஓகேவா? இண்டஸோட ஃபுல் பிக்சர் தெரியுதுல்ல உங்களுக்கு. இதுல இந்த எல்லோ கலர்ல போட்டிருக்குல்ல, இது வந்து கில்கிட் பல்டிஸ்தான். இந்த ரீஜன் இருக்குல்ல, இது கில்கிட் பல்டிஸ்தான். இதை விட்டுருக்கு. இது இந்தியா. ஓகேவா? நமக்கு முக்கியமானது வந்து இண்டஸ் ரிவர் பாருங்களேன். ரிவர் தெரியுதுல்ல, இது இண்டஸ் ரிவர். இப்படி போயிடும் உங்களுக்கு. ஓகேவா? இல்லை ஷியோக் தெரியுதா? ஷியோக் பாருங்க, இங்கே ஆரிஜின் ஆகுதா? இல்லை இங்கே வச்சுக்கலாம். ஆமாம், இப்படி ஆரிஜின் ஆகி கீழே என்ட்ரு ஆகிட்டு திரும்பி நாங்கள் யூ-டர்ன் போட்டு மேலே வந்து யார் கூட ஜாயின் பண்ணுறா? இண்டஸ் கூட ஜாயின் ஆகுதுல்ல, இண்டஸ் இப்படி போயிடுது. கரெக்டா? எஸ். அதே மாதிரி நூப்ரா பார்த்தோம்ல, அங்கே போட்டுருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. ஷியோக் இப்படி போகுது, இப்போ நூப்ரா ஜாயின் பண்ணிங்க பாருங்க. இது ஃபுல் பிக்சரில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் இந்த பெரியார் புக்கில் படிச்சிருப்பீங்க. இந்த இண்டஸ் கூட வர்ற அந்த ஜெலும், செனாப், ரவி, பீஸ், சட்லஜ் இது பார்த்துருப்பீங்க. அதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த இண்டஸ் ரிவரும் சட்லஜ் ரிவர் ரெண்டுமே வந்து ஆன்டி செடன்ட் ரிவர்னு பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆன்டி செடன்ட் பிரம்மபுத்திராவும் ஆன்டி செடன்ட் ரிவர் தானே. அதாவது அந்த மலை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆன ரிவர்ஸ் அது மூலம். ஸோ ஆன்டி செடன்ட் முன்னாடி சொல்லுவாங்களே, அது பெரியார் புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த ரிவர் பார்க்கலாம். தேவிகா ரிவர். ஸோ ஆஸ் யூஷுவல் அதோட யூனிக் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அதோட ஆரிஜினாக இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல இருக்கு பார்க்கணும்ல. எஸ், த ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி ஹில்லி சுத்தா மகாதேவ் டெம்பிள் இன் தி உதம்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர். இப்போ இங்கே தெரியுதுல, இது ஜம்மு காஷ்மீர். இது இங்கே இருக்கு பாருங்க, தேவிகா தெரியுதுல்ல. அந்த ஒட்டுமொத்த இந்த ஃபுல் பிக்சர்லேயே ரிவர் ஒன்றே ஒன்று தான், தேவிகா ரிவர் மட்டும்தான் க்ரீனில் போட்டிருக்காங்களே. மற்றதெல்லாம் சும்மா சுற்றிட்டு பாசஸ் போட்டிருக்கோம். இங்கே போட்டிருக்கல. இங்கே ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற ஷிங்கோலா பாஸு, அது கீழே கொஞ்சம் பரலிச்சா பாஸு, ரோட்டாங் பாஸு, இன்னும் கீழே இருக்கிற மிலாங் கிளேஷியர். அது நார்த் டு சவுத்து அரேஞ்ச் பண்ண சொன்னா, இல்லை வெஸ்ட் டு ஈஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண சொன்னாக்காக போட்டிருக்கு. இது வந்து ஸ்ரீநகருக்கு லெஃப்ட் மேலே தான், வெஸ்ட் நார்த் வெஸ்ட் சொல்லாமா, இங்கே தான் சாதனா பாஸு, அதுக்கும் மேலே டியாமர் பாஷா டேம், இது கேட்டோ. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. எங்கே ஆரிஜின் ஆக தெரிஞ்சு போச்சு இல்லை, ஜம்மு காஷ்மீர். ஓகே, ஸோ ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஆரிஜின் ஆகி அண்ட் ஃப்ளோஸ் டவுன் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் பஞ்சாப். இப்படி தான் மூவ் ஆகும், இப்படி தான் போகுது. ஓகே, வேர் இட் மெர்ஜஸ் வித் தி ராவி ரிவர். இது ஒன்று யூனிக். என்னன்னா, இப்போ அங்கே நியூஸ்ல ஏன் வந்திருக்குதான், த யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்தர் சிங் செட் தட் ரிவர் தேவிகா நேஷனல் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான் இங்கே போட்டிருக்கு பாருங்க. இட் இஸ் ஏ சென்ட்ரலி ஃபண்டட் ப்ராஜெக்ட். எது? அந்த ரிவர் தேவிகா நேஷனல் ப்ராஜெக்ட். இட் இஸ் எ நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான் தேவிகா ப்ராஜெக்ட். பாத்திங் காட்ஸ், இந்த பாத்திங் காட்ஸை உருவாக்க போகிறாங்க. எங்கே? தேவிகா ரிவரோட கரையில் அந்த குளிக்கிற மாதிரி இடத்த உருவாக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிவரை சுற்றி எனக்கு என்கரேஜ் பண்ண இடத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் என்ன பண்ண போகிறாங்க, ரிஸ்டோர் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரிவர் ப்ராஜெக்ட் வருதோ கண்டிப்பாக என்ன இருக்கும், ஹைட்ரோ ஒர்க் நடக்கும். அப்புறம் வந்து ஹைட்ரோ ஒர்க் பவர் பிளான்ட்டு, அப்புறம் வந்து சோலார் பவர் பிளான்ட்டு, இதெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆரிஜின் பார்த்தாச்சு, அதை சுற்றி இருக்கிற பாசஸ் நார்த் சவுத் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு யூனிக் இங்கே போட்டுருக்கு பாருங்க. இந்த ரிவர் ஒன் செகண்ட். The Devika river holds the great religious significance. காரணம், it is respected by Hindus as the sister of river Ganga. Okay, it is also known as the sister of river Ganga சொல்றாங்க. ஸோ கங்காவோட ரிவர் சிஸ்டர் எது கேட்டால் தேவிகா ரிவர். அங்கே என்ன நடக்குது, ஒரு நேஷனல் ப்ராஜெக்ட் நடக்குது. அடுத்த ரிவர் பார்க்கலாம், ஜாரிச்சூ ரிவர். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சுபன்ஸ்ரீ ரிவர். அதுவும் பெரியார் புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரிவர் இருக்குல்ல, இது சுபன்ஸ்ரீ ரிவர். உங்களுக்கு அந்த இடமே தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் இந்தியா. ஸோ அதுக்கு நடுவில் ஃப்ளோ ஆகிற ஒரு ரிவர் இது. அதே மாதிரி இந்த பார்டரில் இருக்கும்ல, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அந்த ஏரியாவில் மெர்ஜ் ஆகுது இது இந்த சாரிச்சூ ரிவர். அப்போ அடிக்கடி நியூஸில் வரும்ல, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ வழக்கம் போல் எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னா, சாரிச்சூ ரைசஸ் நியர் தி வில்லேஜ் ஆஃப் சோசம் இன் டிபெட். ஓகேவா? டிபெட்டில். அண்ட் ஃப்ளோஸ் ஈஸ்ட் ஃபார் அபவுட் 25 miles till the town of மிக்யூட்டான் விச் டர்ன் சவுத். ஸோ டிபெட்டில் தான் ஆரிஜின் ஆகுது. அதே மாதிரி இட் மெர்ஜஸ் வித் தி சுபன்ஸ்ரீ.
அந்த இடத்துல என்ன இருக்கு? சைனா has recently constructed a village on the bank of the Sarichu river. அடுத்து பார்க்கலாம். உங்காட் ரிவர், இன்னொரு பேர் வந்து டாக்கி ரிவர். இதோட ஆரிஜின் பார்க்கலாம், அதோட யூனிக் மேலே பார்க்கலாம். ஓகே, அந்த நியூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். The residents of 12 Meghalaya villages oppose the dam on India's clearest village. புரிச்சுல, மோஸ்ட் கிளீனஸ்ட் ரிவர் நினைக்கிறது உங்காட் ரிவர். ஸோ அந்த கிளீனஸ்ட் ரிவர் கிட்ட ஒரு டேம் கட்ட போகிறாங்க. அந்த டேம் கட்ட வேணும்னு மக்கள் சொல்கிறாங்க. அதை நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா, வீடியோ ஃபோட்டோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரிவரில் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போட்டில் போகிறீங்கன்னா கூட அது ஃப்ளை ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரிவர் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தாச்சு, யூனிக் பார்த்தாச்சுல. அடுத்து என்ன பார்க்கணும், ஆரிஜின் எந்த ஊரில் இருக்குன்னு பார்க்கணும்ல. உங்காட் flows through the Dauki, a small but busy town in the East Jaintia Hills district near the Indo-Bangladesh border. ஜெயிந்தியா ஹில்ஸ்லாம் தெரியும்ல, ஜெயிந்தியா எங்கே இருக்கும், மேகாலயில் இருக்கும்ல, மேகாலயா இருக்கிற ஒரு ஹில்ஸ். ஸோ அந்த ஜெயிந்தியா ஹில்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ரிவர் தான் உங்காட். த ரிவர் ஆக்ட் ஆஸ் தி நேச்சுரல் டிவைட் பிட்வீன் ஜெயிந்தியா அண்ட் காசி ஹில்ஸ் பிஃபோர் ஃபைனலி ஃபாலிங் இன் டு தி பங்களாதேஷ். அடுத்த அதிலே போட்டுருக்கு பாருங்களேன். The Meghalaya government has defended its plan to dam Umgat, arguably the India's clearest river. ஓகேவா? ஸோ ஆர்ஜின் தெரிஞ்சு போச்சு. மேகாலயா இங்கே இருக்கிற ஜெயந்தியா ஹில்ஸில் யூனிக் என்னென்னு பார்த்தா, 2 யூனிக்கு, ஜெயந்தியா காசி ஹில்ஸ் நடுவில் நேச்சுரல் டிவைடாக போயிட்டுருக்கு. இன்னொரு யூனிக் வந்து இந்தியாவோட கிளியரஸ்ட் ரிவர். ஓகே, அங்கே டேம் கட்ட போகிறாங்க, அதை அப்போஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு க்ளீன் பார்த்துட்டோமா. இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பொல்யூஷனாக பார்க்கலாம், பொல்யூட்டட் ரிவர் இது பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி சபர்மதி ரிவர், ஒன் ஆஃப் தி மேஜர் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இன் இந்தியா. வெஸ்ட் ஃப்ளோயிங்கே தெரியுதுல்ல, இங்கே பாருங்கள், இதை போகிற சபர்மதி வெஸ்ட்டில் வருது, ஈஸ்ட்டில் போகல, இப்படி போகல. அடுத்து மாக்கி, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ யூனிக் வந்து மோஸ்ட்லி இந்தியாவோட ரிவர்ஸ் வந்து ஈஸ்ட் போகும்ல. ஸோ அதனால் யூனிக் வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஒன்று. அதே மாதிரி ஆரிஜின் பார்க்கணும்ல, இட் ஆரிஜினேட்ஸ் இன் தி அரவணை ரேஞ்ச் ஆஃப் உதய்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் மீட்ஸ் தி இருக்குல்ல கல்ஃப் ஆஃப் கம்பட். எஸ், கல்ஃப் ஆஃப் கம்பட் ஆஃப் அரேபியன் சி. அடுத்த ரிவர் வந்து நாக் ரிவர். நாக்பூர் தெரியும்ல, நாக்பூருக்கு அதுக்கு அந்த சிட்டிக்கு நாக்பூருக்குன்னு நேம் வந்ததுக்கான காரணம் இந்த ரிவர் தான், நாக் ரிவர். ஓகேவா? நாக் ரிவர் பொல்யூஷன் அபேட்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு இந்த வருஷம். அதனால நியூஸ் வந்துருக்கு. நாக் ரிவர் வந்து பொல்யூஷனாக இருக்குது, அந்த ரிவரை சரி பண்ணணும், அதுக்கான ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து நியூஸில் வந்ததுக்கான காரணம். ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நாக் ரிவரோட ஆரிஜின் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நாக் ரிவர் வந்து எந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. பார்த்தோம்ல, மேலே பார்த்தோம்ல, இந்த ஷியோக் ரிவர் இதுக்குள்ளே இருக்குது, இண்டஸ் ரிவர் சிஸ்டம்குள்ளே இருக்குல்ல. அந்த மாதிரி நாக் ரிவர் எந்த சிஸ்டம்குள்ளே இருக்குன்னா கன்னா பெஞ்ச் ரிவர் சிஸ்டத்துக்குள்ளே வர்ற ஒரு ஆட் ஆகிற ரிவர் தான் நாக் ரிவர். அது தெரிஞ்சுக்கு. ஓகே, அடுத்து இந்த ரிவர் சிஸ்டம் ஏன் முக்கியம்னா, இந்த கன்னா ரிவர் எதுக்கு ஜாயின் ஆகுது, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி ஆஃப் வெயின்கங்கா ரிவர். அதனால முக்கியம். ஓகேவா? அதோட ஃபுல் சைக்கிள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஆரிஜின் பார்க்கலாம். இந்த நாக் ரிவர் ஆரிஜினேட்ஸ் இன் தி லாவா ஹில்ஸ் நியர் தி வாடி. எந்த ஊரில்? மகாராஷ்டிரா, இந்தியா. City of Nagpur. It is known for the providing the etymology for the name of Nagpur. நாக்பூருக்கு நேம் வந்து நாக் ரிவர் தான். எந்த ரிவர் சிஸ்டம் இருக்கு? கன்னா பெஞ்ச் ரிவர் சிஸ்டம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர் இன் இந்தியா. அபவுட் கன்கன் ரிவர் அண்ட் பெஞ்ச் ரிவர் இப்போ இருக்குல்ல, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். கன்கன் ரிவர் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி ஆஃப் வெயின்கங்கா ரிவர். ஓகே, அந்த கன்னா ரிவர் கூட ஜாயின் பண்ணுறது தான் எது? இந்த நாக் ரிவர். ட்ரைனிங் a large area of lying south of the central India. அடுத்த பாயிண்ட் பாருங்க. இட் ஃப்ளோஸ் த்ரூ தி ஸ்டேட் ஆஃப், இட்னா இது இந்த ரிவர் சொல்ல, நாக் ரிவர் சொல்ல, இந்த கன்னா ரிவர் சொல்கிறாங்க. ஓகேவா? இட் ஃப்ளோஸ் த்ரூ தி ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. இட் ரிசீவ்ஸ் இட்ஸ் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி பெஞ்ச் ரிவர். புரிஞ்சுல? எஸ். ஸோ ஒரு ரிவர் இருக்குது, அது வந்து கோதாவரி. கோதாவரியோட ஒரு ட்ரிபியூட்டரி வந்து வெயின்கங்கா. அந்த வெயின்கங்காவோட ரைட் ட்ரிபியூட்டரி தான் இந்த கன்னா. புரிஞ்சுல? எஸ், அதனால இது இம்பார்ட்டன்ட். கோதாவரி கூட ஜாயின் ஆகிறதால சைக்கிள் முக்கியம். இன்னொரு பார்க்கலாம். கன்னா ரிவர். கன்னா ரிவர் பற்றி ஏன் படிக்கிறோம்? இந்த நாக் ரிவரோட ரிவர் சிஸ்டம் எங்கே இருக்குன்னா கன்னா பெஞ்ச் ரிவர் கூட தான் இருக்குது. அப்போ அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ கன்னா ரிவர் எது? இட் இஸ் சும்மா ஒரு லைன் வரையலாம். ஓகேவா? இங்கே வரையலாம், இங்கே வரலாம். இது சும்மா ரிவர் போடலாம், லைன் போடலாம். இது கன்னா ரிவர் வச்சுக்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி ஆஃப் வெயின்கங்கா. அப்போ இது வெயின்கங்கான்னு வச்சுக்கிட்டா ரைட் ட்ரிபியூட்டரி எது? கன்னா ரிவர். கரெக்டாக? அப்போ கன்னாவோட பெரிய ட்ரிபியூட்டரி எது பார்த்தோன்னா பெஞ்ச் ரிவர். ஓகேவா? இது ஏன் இது எல்லாத்தையும் பெஞ்ச் ரிவர், கன்னா ரிவர், வெயின்கங்கா இது எல்லாத்தையும் ஏன் படிக்கணும்னா, இதெல்லாம் எதோட ட்ரிபியூட்டரி கடைசியாக? கோதாவரியோட ட்ரிபியூட்டரி. வைன்கங்கா இன் டர்ன் ஏ ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரி. அதனால முக்கியம்.
இந்த பாயிண்ட் படிச்சுங்க. வாட் ஆர் தி மெயின் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கோதாவரி? பர்வரா, பூர்ணா, மங்க்ரா, பென்கங்கா, வரதா, வெயின்கங்கா, பிரணகிதா. அதில் வெயின்கங்கா தான் பார்த்தோம் இப்போ நாம. கரெக்டா? வெயின்கங்காவில் தான் எது வருது? கன்னா ரிவர் ஜாயின் ஆகுது. கன்னாவோட ஒரு ட்ரிபியூட்டரி தான் எது? பென்ச் ரிவர். ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்கள் படிக்கிறீங்களே, இதுக்கு இப்போ நான் போய் சொல்லும்போது இந்த பாயிண்ட்லாம் புதுசாக இருக்குது, மைண்டில் நிற்க முடியல அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே ரிவரை ஒருத்தவங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக படிச்சிருந்தாலும், ஒவ்வொரு ட்ரிபியூட்டரி பற்றி பர்ஃபெக்டாக படிச்சிருந்தாலுமே அவங்க இன்னும் இந்த ஒரு மாதத்தில் மறந்துருக்கும். அது முக்கியம் இல்லை. மோஸ்ட் இப்போ லாஸ்ட்டு 4 to 5 டேஸில், லாஸ்ட்டு 10 டேஸில் நீங்கள் எதெல்லாம் வைண்ட் அப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தான் உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாவாக நிற்கும். எக்ஸாம்பிள் மார்க் ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கும். ஓகே. இப்போ இதை படிச்சிட்டிங்களே, பர்வாரா, பூர்ணா, மங்க்ரா, பென்கங்கா, வரதா, வைகங்காவுக்கும் அந்த நாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த கன்னா பென்ச் ரிவரோட சிஸ்டத்தில் உள்ளே வந்துருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இது வந்து உங்களோட எக்ஸாமில் ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து ரிவர் வந்துச்சுன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிடும். ஸோ அதனால் தெரியல யோசிக்க வேண்டாம். ரிவிஷன் பண்ணோம்னா பெரியார் புக் எடுத்து சர்வ ரிவிஷன் பண்ணுறேங்க. அடுத்து பார்க்கலாம். பைட்டாராணி ரிவர். அந்த வெஸ்ட் ஃப்ளோயிங் ஒரு பார்த்தோம்ல, ஒரு யூனிக். அந்த மாதிரி பைட்டாராணி இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரிசா. நீங்கள் ஒடிசாவில் ஒரு ரிவரை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன ஆகும்னா, அது ஒரிசாவில் ஃப்ளோ ஆகிற ரிவரை நீங்கள் தான் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆரிஜின் கண்டிப்பாக ஒரிசாவில் இருக்காது. ஒன்று ஜார்க்கண்டாக இருக்கும், வேறு ஸ்டேட்லேருந்து ஆரிஜின் ஆகும். ஓகே. நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து மகாநதி வச்சுக்கலாம், இல்லை பிரம்மணி ரிவர், நிறைய ரிவர் வச்சுக்கலாம். ஒடிசாவில் ஃப்ளோ ஆகும், ஆனால் ஆரிஜின் எங்கே இருக்காது, ஒடிசா இருக்காது. ஆனால் பைட்டாராணி ரிவர் எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னா ஒடிசாவிலே ஆரிஜின் ஆகுது. அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கே போட்டு பாருங்களேன். இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி கொனாசிகா இல்லை குப்டா கங்கா கவ் நோஸ் ஷேப்டு ஹில்ஸ் இன் கியான்ஜர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா. அது முக்கியம். ஸோ ஒடிஷாவில் தான் ஆரிஜினேட் ஆகுது. ஆனால் என்ன ஆகுது, அது ஒடிஷாவிலையும் ஃப்ளோ ஆகுது, ஜார்க்கண்ட்லையும் ஃப்ளோ ஆகுது. இங்கே போட்டு பாருங்க. த பிகினிங் போர்ஷன் ஆஃப் தி பைத்தாராணி ஆக்ட்ஸ் ஆஸ் தி பவுண்டரி பிட்வீன் ஒடிஷா அண்ட் ஜார்க்கண்ட். ஓகே. அடுத்த ரிவர் பார்க்கலாம், மூசி ரிவர் பார்க்கலாம். ஏன் முக்கியம்னா, வழக்கம் போல மேலே பார்த்தல ஆரிஜின் பார்த்தோம்ல, ஆரிஜின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் முக்கியம்? இட் இஸ் எ ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா ரிவர். கிருஷ்ணா ரிவர் கூட ஜாயின் பண்ணுற ரிவர் மூசி ரிவர். மூசி ரிவர் சொல்லுவாங்க. இந்த ரிவர் எந்த ஸ்டேட்டில்? இட் ஃப்ளோஸ் த்ரூ தி தெலங்கானா ஸ்டேட் இன் தெலங்கானா. இப்போ தெலங்கானாவில் ஃப்ளோ ஆகிற ஒரு ரிவர் தெரியும் உங்களுக்கு. ஓகே. அடுத்து சிட்டி ஆஃப் ஹைதராபாத் இருக்குல்ல, ஹைதராபாத் சிட்டி எந்த ரிவர் கிட்ட இருக்குன்னா இந்த பேங்க்ஸ் ஆஃப் தி மூசி ரிவர். அதெல்லாம் முக்கியம். இட் டிவைட்ஸ் தி ஹிஸ்டாரிக் ஓல்டு சிட்டி அண்ட் நியூ சிட்டி ஆஃப் ஹைதராபாத். ஓகே. ஹைதராபாத் சிட்டி எந்த பேங்க்ல இருக்குன்னா மூசி ரிவர் பேங்க்ல இருக்கு. மூசி ரிவர் வந்து எதோட ட்ரிபியூட்டரினா கிருஷ்ணா ரிவரோட ட்ரிபியூட்டரி தான் மூசி ரிவர். மூசி ரிவரோட ட்ரிபியூட்டரி எது? மூசா அண்ட் எசி. த டூ ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் மூசி ரிவர்ஸ் ஆர் மூசா அண்ட் எசி. இன்னும் நம்ம என்ன படிக்கல, நம்ம படிச்சதெல்லாம் யூனிக் தான். கரெக்டாக ஹைதராபாத் சிட்டியோட பேங்க் அது, அதுக்கு ட்ரிபியூட்டரி இருக்கு, கிருஷ்ணா கூட ஜாயின் பண்ணுது. எம்கே நான் வச்சுங்க, எம்கே. ஓகே. ஆரிஜினேட் பார்க்கல. த ரிவர் ஆரிஜினேட்ஸ் இன் அனந்தகிரி ஹில்ஸ் நியர் விக்ரபாட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃப்ளோஸ் டு ஈஸ்ட் டு ஜாயின் தி கிருஷ்ணா ரிவர் இன் நல்கொண்டா டிஸ்ட்ரிக்ட். இந்த இமேஜ் தெரியுதா? நீங்கள் பெரியார் புக்கில் ரிவர், இந்த ரிவர் அதாவது கிருஷ்ணா ரிவர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இமேஜ் தெரியும். உங்களுக்கு இங்கே தெரியுதா உங்களுக்கு கிருஷ்ணா ரிவர் மூசி ஜாயின் ஆகுது பாருங்க. அப்புறம் துங்கபத்ரா, பீமா ஆனால் படிச்சிருப்பாங்க. நியூஸில் வந்துக்கான காரணம் என்ன? சேம் ஹை பொல்யூஷன், வெரி லிட்டில் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஸோ ரிவரை க்ளீன் பண்ணுற எல்லா ஒர்க்குமே ஃபெயில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நியூஸில் வந்துக்கான காரணம் தான். அடுத்து படிக்கலாம். பெரியார் ரிவர் யூனிக் ஃபஸ்ட் பார்த்துடலாம். கேரளாவோட லாங்கஸ்ட் ரிவர் அதுதான். அதேமாதிரி கேரளாக்கான வாட்டர் எக்கனாமி எல்லாமே யார் தான்? பெரியார் தான். ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் செவரல் டவுன்ஸ். அதேமாதிரி இந்த பெரியாரில் ஒரு டேம் இருக்கும்ல, இங்கே போட்டிருக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த பெரியார் ரிவரோட சோர்ஸ் என்ன? த சோர்ஸ் ஆஃப் பெரியார் லைஸ் ஹை இன் தி வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வருது. இன் பெரியார் டைகர் ரிசர்வ் இன் கேரளா. சம் ஈவன் கிளைம் இட்ஸ் ஆரிஜின் லைங் இன் தமிழ்நாடு. அதை விட்டுருங்க. இது இந்த பெரியார் ரிவர் வச்சு கட்டின டேம் முல்லை பெரியார் டேம் கன்ஸ்ட்ரக்டட் அட் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி பெரியார் ரிவர் அண்ட் முல்லையார் ரிவர் டு கிரியேட் தி பெரியார் தெக்கடி லேக் அண்ட் ரிசர்வாயர். ஸோ ஹூ இஸ் தி லைஃப் லைன் ஆஃப் கேரளானா பெரியார் ரிவர். ஓகேவா? எஸ். அங்கே ஒரு இடுக்கி டேம் கூட கட்டுறாங்க. இடுக்கி டேம் ப்ரொடியூசர்ஸ் எ சிக்னிஃபிகன்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கேரளாஸ் எலக்ட்ரிக் பவர். இங்கிருந்து பெரியார் ரிவர் தான். ஸோ ட்ரிங்கிங் வாட்டரு, அப்புறம் வந்து இந்த டேமு, லைஃப் லைனு, பெரியாரோட சோர்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆரிஜின் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டேம் இருக்குது, முல்லை பெரியார் டேமு. பெரியாரும் முல்லை 2 ரிவர் ஜாயின் ஆகுறது. நியூஸ்லேயே வந்தது சேம் தான். ரிவர்னாலே பொல்யூஷன் தான். இல்லீகல் சாண்ட் மைனிங் ஃப்ரம் தி பெரியார் இஸ் அனதர் மேஜர் என்விரான்மெண்டல் இஷ்யூ இம்பாக்டிங் தி இக்காலஜி ஆஃப் தி ரிவர். ஸோ ரிவர் முழுக்க முடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது லேக்ஸ் பார்க்கலாம். நம்ம லேக்ஸ்லேயே வந்து நான் நிறைய லேக் எங்கே முடிச்சாச்சு? வெட்லேண்ட்லேயே முடிச்சாச்சுல. எஸ், வெட்லேண்ட் கன்சர்வேஷன் பார்த்தோம்ல. ஸோ அந்த ஒவ்வொரு வெட்லேண்டும் எந்த பிளேஸில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது படித்தாலே பிளேஸ் முடிஞ்சு போச்சு.
பட் அதை தவிர்த்துட்டு மறுபடியும் அதில் நான் படிக்காத சில லேக்ஸ் இதில் படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பயோடைவர்சிட்டி ரிவிஷன் பண்ணுங்க, என்வரான்மெண்ட் புக்கில் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதில் என்வரான்மெண்ட்டில் வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டு நான் படிச்சிருப்போம், த்ரெட்டன்ட் படிச்சிருப்போம்ல மேமல்ஸில். அப்போ வந்து இப்போ எலிஃபென்ட்டு, டைகரு, அப்போ எலிஃபென்ட்டோட பிளேஸ் படிச்சிருப்போம், பார்க் படிச்சிருப்போம், சாங்சுரி படிச்சிருப்போம். அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஓகே, ஒரு ரிவிஷன் முழுக்க பிளேஸை முடிச்சிருங்க. ஸோ பார்க்க போகிறது வந்து பெங்காங் ஸோ லேக்கில் இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இடம் தான், இதுதான் லேக்கு. ஓகே, ஸோ இதுவும் எங்கே தான் இருக்குது, இந்தியா முடிஞ்சிச்சு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? முடிஞ்சிடுச்சு, இந்த இடத்துல இருக்குது. இது இப்படி போய் இவ்வளோ தூரம் இருக்குது. இதுவும் இந்தியா சைனா டிஸ்பியூட் ஏரியாவில் தான் இருக்குது. பேங்காங் ஸோ இஸ் எ டிஸ்பியூட்டட் டெரிட்டரி அண்ட் தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பிட்வீன் தி லைஸ் இன் தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. ஓகே, அது யூனிக் பார்க்கலாம். ஓகேவா? பேங்காங் ஸோ இட் இஸ் ஏ லாங், ரொம்ப லாங்காக இருந்துச்சுல, இந்தியா விட்டு வெளியே போகுது. ஆனால் என்ன, அது வைடு கிடையாது, நேரோ தான். லாங் நேரோ டீப் லேக். அட் த சேம் டைம் எண்டோரிக் லேக், அதாவது வந்து இந்த லேக் வந்து லேண்ட் லாக்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லேக் என்னது, அதுக்கு அவுட் ஃப்ளோ கிடையாது, அந்த இடத்துல மாட்டிக்கும், ஃபுல்லாக லேண்டாக இருக்கும் இந்த லேக். உங்களுக்கு தெரியும் இல்லை, ஒரு ரிவருக்கு அவுட் ஃப்ளோ கிடையாது. அவுட் ஃப்ளோ அர்த்தம் கடலில் போய் சேராது, அந்த இடத்துல மாட்டிக்கணும்னு அர்த்தம். அங்கே வந்து சால்ட் அதிகமாக இருக்கும்ல, இந்த மழை பெய்யும், தண்ணி அங்கேயே தான் நிற்கும், அப்புறம் வந்து மறுபடியும் வெயில் அடிக்கும், என்ன ஆகிடும், எவப்பட்ட ஆகிடும், மேலே போயிடும், தண்ணி மேலே போயிடும். ஆனால் மினரல்ஸ் அங்கேயே ஸ்டே ஆகும்ல. இப்போ ஸ்டே ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், சால்ட் அதிகமாகிடும்ல, பிராக்கிஷ் வாட்டராக மாறும். அதான் லைன் போட்டிருக்காங்க. Pangong So is a long, narrow, deep endorheic lake situated at the height of more than 14,000 feet in the Ladakh Himalayas. Extra point இங்க பாருங்க. Sambar Lake in Rajasthan is another important endorheic lake of India. Endorheic lake na landlocked lake. அங்க எப்படி இருக்கும், சால்ட் வாட்டர் மாதிரி இருக்கும். In the past, இந்த பாயிண்ட் முக்கியம், the lake had an outlet to Shyok River. Shyok River கூட ஜாயின் ஆயிருந்துச்சு இந்த லேக். ஆனால் இப்போ ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் டேமிங். நேச்சுரலாகவே லாக் ஆயிடுச்சு. இங்கே போட்டிருக்கு பாருங்க, லாக் ஆனதில் என்ன ஆயிடுச்சு, இந்த பிராக்கிஷ் வாட்டர் லேக்காக மாறிடுச்சு. இது என்ன ஆகும், ஃப்ரீசஸ் ஓவர் இன் வின்டர் அண்ட் பிகம் ஐடல் ஃபார் ஐஸ் ஸ்கேட்டிங் அண்ட் போலோ கேமுக்கு யூஸ் ஆகுது. இன்னொரு முக்கிய பாயிண்ட், த லெஜெண்டரி 19th century தோக்ரா ஜெனரல் ஜோரோவார் சிங் இஸ் செட் டு ஹவ் ட்ரெயின்ட் ஹிஸ் சோல்ஜர்ஸ் த ஹார்சஸ் ஆன் திஸ் ஃப்ரோசன் பேங்காங் லேக் பிஃபோர் இன்வைடிங் த டிபெட். டிபெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இதை ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் யூனிக். இன்னொன்று, இதோட ஷேப் இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல, எப்படி இருக்குன்னா இப்படி போதா, இது பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் இந்த ஷேப் ஆஃப் பூமராங்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன வச்சுங்க. ஓகேவா? ஸோ யூனிக் என்னென்ன யூனிக்கு, பிராக்கிஷ் வாட்டர் லேக்கு, லேண்ட் லாக்டு, அப்புறம் ஜோராவர் சிங்கு, அப்புறம் ஐஸ் ஸ்கேட்டிங்கு, லடாக்கில் இருக்குது. அவ்வளோதான், அதுக்கு மேலே தேவையில்லை. அடுத்து போயிடலாம். மன்சார் லேக். மன்சார் லேக் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சுரேன்சர் மன்சார் லேக். இது ஆரிஜினில் பார்க்கறதுக்கு முன்னாடி மன்சார் லேக் எதில் படிச்ச ஞாபகம் இருக்குல்ல, ராம்சர் சைட்ஸில் பார்த்தோம்ல. எஸ், அதுக்கு முன்னாடி இங்கே போட்டு போகிறேன். இட் இஸ் எ லேக். Mansar Lake is a lake situated in the state of Jammu Kashmir. இது இங்கே போட்டிருக்கலாம். இட் வாஸ் டிசைனட் as an ராம்சார் வெட்லேண்ட் சைட் 2005. எந்த ஸ்டேட்டில் இருக்குது, காஷ்மீரில். காஷ்மீரில் இருக்கிற ராம்சார் சைட்ஸ் 3 தான் நினைக்கிறேன். இங்கே பார்க்கலாம், இங்கே போட்டு போடுங்க. ஜம்மு காஷ்மீர், உலார் லேக், சுரேன்சர் மன்சார் லேக், ஒகேரே வெட்லேண்ட். இந்த 3 தான் ராம்சார் சைட்ஸில் இருக்கிற, ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ராம்சார் வெட்லேண்ட் சைட்ஸ். அடுத்து லடாக்கில் இருக்கிற ஜோகார் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ், ஜோ முரரி 2020 ஆட் பண்ணி தான் வச்சுங்க. ஜோகார் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். மன்சார் லேக்கு ஆரிஜின் வந்து ஜம்மு காஷ்மீர், யூனிக் வந்து ராம்சார் வெட்லேண்ட் சைட்டில் இருக்குது. அதேமாதிரி வந்து அந்த ரீஜனில், ஜம்மு காஷ்மீர் ரீஜனில் இது ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அதேமாதிரி த லேக் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ் ஆன் தி லேக் சைட். லேக் சைடு நிறைய டெம்பிள்ஸ் சொல்கிறாங்க. ஒய் இன் நியூஸ் த லேக் இஸ் ஃபேஸிங் தி எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் டியூ டு ஹியூமன் இன்டர்வென்ஷன், கிளைமேட் சேஞ்ச். இந்த பாயிண்ட் முக்கியம். இங்கே இருக்கு உலார் லேக்கு, ஹொக்கேரு, சுரேன்சர் மன்சார். ஆர்டர் முக்கியம். நார்த் டு சவுத் கேட்டால் ஃபஸ்ட்டு மேலே உலார் இருக்குது, கொஞ்சம் நடுவில் வந்து ஹொக்கேரு, அப்புறம் சுரேன்சர் மன்சார். சவுத்தில் இருக்குல்ல, நான் வச்சுங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். லோனார் லேக். இது மோஸ்ட்லி எல்லோரும் படிச்சிருப்பீங்க, அது தெரியும்ல. இந்த கிரேட்டரால் உருவானதை படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி படித்தது தான். ஒய் நியூஸ் மட்டும் பாருங்கள். புல்டானா கலெக்டர் சுமன் சந்திரா ஹஸ் ரெக்வஸ்டட் தி நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாக்பூர் டு ஃபைண்ட் அவுட் தி ரீசன் பிஹைண்ட் தி வாட்டர் இன் தி லோனார் லேக் இன் த டிஸ்ட்ரிக்ட். இது கிடையாது, இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த லோனார் லேக்கில் தண்ணி இருக்குன்னு, அந்த லேக்கில் இருக்க தண்ணி என்ன ஆயிருக்கு, ரெட்டிஷ் கலரில் மாறிடுச்சு. ரெட்டிஷ் கலரில் ஏன் மாறிச்சு, அதுக்கான ரிசர்ச்சை வந்து பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எங்கே இருக்குது லோனார் லேக்கு, மகாராஷ்டிராவில். இந்த இமேஜில் போட்டிருக்குல்ல. எஸ், இட் இஸ் அன் ஏன்ஷியன்ட் கிரேட்டர் லேக் கிரியேட்டட் பை மீட்டரைட். இல்லை, மகாராஷ்டிராவில் இருக்குது. இன் பிளேஸ்டேஷன் காலத்திலே உருவாயிடுச்சு. இட் இஸ் தி பார்ட் ஆஃப் லார்ஜஸ்ட் இம்பாக்ட் கிரேட்டர் இன் தி வேர்ல்ட். It is the only known meteorite crater in the basaltic rocks. This world famous.
இட் வாஸ் மேட் ஏ நேஷனல் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் 1917 நாம் உருவாக்கியிருக்கோம். இன்னும் என்னது யுனெஸ்கோ ஒத்துக்கல. அது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு தெரியும். இந்த லைன் படிங்களேன். யூஸ்வலி த வாட்டர் இன் தி லேக் டஸ் டர்ன் ரெட்டிஷாக மாறும் எப்போ மான்சூன் டைமில். ஆனால் இந்த டைமில் பட் திஸ் டைம் இட் அப்பியர்ஸ் டு பி மோர் ரெட்டிஷ், ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. அதுக்கான காரணம் தான் பார்க்குறாங்க. லேக் வாட்டர் டர்னிங் மோர் ரெட்டிஷ். த ரீசன்ட் ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் தட் லோனார் லேக்கோட சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல அது வந்து குறைஞ்சிட்டே சொல்கிறாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பார்க்கலாம். ஓகே, நியூஸில் வந்த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். அதில் ஃபஸ்ட்டு டவுலட் பெக் ஓல்டி. சிம்பிளாக வந்து டிபிஓன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம அந்த மேப்பில் பாருங்களேன், இந்த ஏரியா சொல்கிறாங்க. பாயிண்ட் இருக்குல்ல, டவுலட் பெக் ஓல்டி டிபிஓ. நான் ஒரு வீடியோ போடுறேன், அது லென்த் தான் 9 minutes இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் இங்கே இருக்க வார்த்தைகளாக இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு டவுலட் பெக் ஓல்டி லைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்தியன் மிலிட்ரி பேஸ் மினி குறிச்சில், அதாவது இது ஒரு இடம் வச்சுக்கலாம். இந்த இடம் மிலிட்ரி பேஸ் அர்த்தம், இந்தியாவோட சோல்ஜர்ஸ்லாம் அங்கே ஸ்டே பண்ணிப்பாங்க. இதுக்கு யாரும் உள்ள வராமல் பார்த்துக்கிறது. அந்த மாதிரி இந்தியாவோட நார்த்தன் டிப்ல இருக்கிற ஒரு முக்கியமான மிலிட்ரி பேஸ் இந்த பேஸ் எது டவுலட் பெக் ஓல்டி. சிம்பிளாக புரிஞ்சு போச்சுன்னா ஒரு மிலிட்ரி பேஸ் இடம் அவ்வளோ. ஆனால் அதோட பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் வீடியோ போடுறேன், அது மோஸ்ட் இம்பார்ட்டன். அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சும். ஓகேவா? அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போயிட்டு இருக்காதுங்க. அந்த வீடியோ ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் பாஸ் பண்ணிக்க என்ன சொன்னாங்க அப்படி யோசிச்சு பாருங்க. ஓகே, நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு DBO as the world's highest airstrip, originally built during the 1962 war, but abandoned until 2008. நீங்கள் புரிஞ்சா, அதாவது ஒரு பிளேஸ் வரைஞ்சல்ல, இது ஒரு இடம். இந்த ஏரியாவில் இந்த இடத்த வந்து இந்தியா என்ன பண்ணுது, ஒரு மிலிட்ரி பேஸ் உருவாக்குது. எதுக்கு? இந்த பக்கம் சைனா வராமல் பார்த்துக்கிறதுக்கு, இந்த பக்கம் பாகிஸ்தான் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிலிட்ரி பேஸை எப்படி கட்டுறாங்கன்னா, ஹையஸ்ட் மவுண்டன் இருக்குல்ல, மவுண்டனுக்கு மேலே இந்த இடத்துல கேட்குறாங்க. தான் சொல்கிறாங்க DBO as the world's highest airstrip. அப்போ இங்கிருந்து போகிற ஃப்ளைட்டு வந்து மேலே ஏறி இங்கே நிற்கும், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணும். இந்த இடத்துல நம்மளோட ஏர் ஸ்ட்ரிப்பை, நம்மளோட ஏர் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே நிற்க வைக்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு, அமெண்டன் ஆயிடுச்சு 2008 வரைக்கும். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், அங்கே நம்மளோட மிலிட்ரி பேஸை நிற்க வச்சாச்சு. அதனால நியூஸ் ஆகும். அது ஏன் முக்கியம், அதோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, கல்ச்சுரலி அது ஏன் முக்கியம், எல்லாமே இல்லை நான் வீடியோ சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. Dawn, Chandigarh, May 31st, 2008. Dawn, Chandigarh, May 31st, 2008. 43-year-old Western Air Command Chief Pranab Kumar Barbora was about to break every rule in the book. இந்த ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க புரியுதுல்ல, 2008 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது 1962 தான் என்ன பண்ணுறாங்க, அந்த DBO இருக்குல்ல, இந்த இடத்துல இந்தியா என்ன பண்ணுது, தன்னோட ஏர் ஸ்ட்ரிப்பை வந்து பிளேஸ் பண்ணுது ஃபோர்ஸை. என்ன ஆயிடுச்சு, காலப்போக்கில் அபேண்டன் பண்ணிட்டாங்க. அங்கே இந்தியன் சோல்ஜர்ஸ் யாருமே கிடையாது. மறுபடியும் 2008 என்ன பண்ணுறாங்க, ஒரிஜினலாக மறுபடியும் இந்தியாவோட ஏர் ஃபோர்ஸை அங்கே கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்களே, அந்த ஆப்ரேஷன் பற்றி தான் பேசுகிறாங்க. 2008 அந்த ஆப்ரேஷன் யார் பண்ணது, அந்த மேஜர் எப்படி பண்ணார், எப்படி வந்து ஃப்ளைட்டை மேலே போய் கொண்டு வந்து இந்தியாவோட மிலிட்ரி பேஸை மறுபடியும் கொண்டு வந்தாருன்றது அந்த வீடியோ. ஓகே, அதை எப்படி பண்ணாங்க சொன்னதுக்கப்புறம் அந்த இடம் ஏன் முக்கியன்ற வீடியோ எக்ஸ்பிளேஷன் வந்துடும். ஓகே. Dawn, Chandigarh, May 31st, 2008. 43-year-old Western Air Command Chief Pranab Kumar Barbora was about to break every rule in the book. The flight they were about to undertake had no written authorization because New Delhi had already rejected similar expeditions a total of 5 times. Just days earlier, Barbora had approached the then Air Chief Marshal Fali Homi Major and the Army Chief General Deepak Kapoor at Delhi's Air Force Golf Club. Sir, I need at least your verbal okay to proceed. It's a risky operation, Air Marshal. You know the drill, Barbora. If anything goes wrong, it's your ass on the line. But Barbora had done his homework. Sir, we have had the landing strip physically checked for cracks. I believe it will hold. As the 5-member crew of 3 Air Force pilots, 1 navigator and a gunner set out in the early hours of that May morning, they were confident they could accomplish their mission. We will do this. Jai Hind! Their mission was to reactivate the world's highest ever landing ground, the Daulat Beg Oldie DBO airstrip at 16,614 feet above sea level. As they piloted their twin-engine AN-32 aircraft off the ground, they knew very well that this aircraft was not supposed to fly at over 14,000 feet. More than the landing, it was the takeoff that was tricky. What if one engine failed just as they cleared the dirt runway? Anything could go wrong. DBO's location is very critical to India. It is the northernmost Indian outpost bordering the line of actual control with Aksai Chin to its right.
and to its left the Siachen Glacier, Pakistan-occupied Kashmir, and Sakshagam, the area ceded by Pakistan to China. இது வரைக்கும் ஸ்டோரி புரியுதுல்ல உங்களுக்கு? எஸ், இந்த டிபிஓவில் இந்த மேஜர் என்ன பண்ண போகிறாங்க, ஃப்ளைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்கல்ல, ஏர்கிராஃப்டை. அங்கே இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிபிஓ ஏன் முக்கியம், அந்த அளவுக்கு என்னது எல்லா மினிஸ்டர்ஸுமே பார்த்தோங்களே, அந்த மேஜரே என்ன சொல்கிறாங்க, 5 தடவை கேட்டும் பர்மிஷன் கிடைக்கல, அட்லீஸ்ட் ஓகே சொல்லுங்கன்னு சொல்லியும் கிடைக்கல. அந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா இந்த இடம் ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஸோ இதான் டிபிஓன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் ஆகுது பார்டர் ஆகுது, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் பார்டரும் பண்ணுது. அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இடத்தையும் பார்டர் பண்ணதில்ல. இந்த இடம் தெரியும்ல, இது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான். இந்த சாக்ஷாம் இருக்குல்ல, அந்த வீடியோ சொல்லியிருப்பாங்களே, இந்த சாக்ஷாம் ரீஜனை என்ன பண்ணிச்சு பாகிஸ்தான், சைனா கொடுத்துருச்சு. ஓகே, அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் கவனிக்கும். Most Indian outpost bordering the line of actual control with Aksai Chin to its right, and to its left the Siachen Glacier, Pakistan-occupied Kashmir, and Sakshagam, the area ceded by Pakistan to China. Lying just a few kilometers from the base of the Karakoram Pass, a major thoroughfare on the Silk Route connecting the west and the east since the 2nd century BCE, DBO has historically been a popular campsite for travelers and traders from India and Central Asia on their long journeys. Daulat Beg Oldie literally means Daulat Beg died and is named after a man from Yarkand, China, present-day Xinjiang, who died on his journey through the Karakoram Pass. Ever since the late 1950s, Indian forces and the Indo-Tibetan Border Police (ITBP) have been stationed in Oldie. Braving flimsy housing, severe cold, lack of communication and poor approach roads, often forced to use a foot track which took them 3 to 4 days to cover on mules when seasonal floods from the Shyok River made the only other road unusable. Murgo is the nearest inhabited town lying to its south, with a small population of Baltis, who hail from Gilgit-Baltistan but are spread across Central Asia and primarily dependent on apricot farming and yak rearing. A few months before the 1962 Indo-China War, Indian Army engineers built the advanced landing ground at DBO to keep a check on the Chinese occupation at Aksai Chin. But the landing strip could not be used much after C-82 Packet, a modified 3-engine aircraft capable of flying so high, was retired in 1965. This is where Air Chief Marshal Barbora successfully landed his aircraft around 9 a.m. on the morning of May 31st, 2008. It was only then that the Defence Minister A.K. Antony was informed. Good news, sir. For several decades, while India has been busy with its internal conflicts in Jammu and Kashmir and the Pakistan border, China occupied Aksai Chin and began adding muscle to their border infrastructure. But when India tried to do the same, in April-May 2013, the Chinese occupied the Depsang Bulge area of the Daulat Beg Oldie sector, when the People's Liberation Army intruded 19 kilometers into Indian territory and conducted drills, leading to a 21-day standoff. The reason for the intrusion was seen as an effort to scare off India from constructing the motorable, all-weather 255-kilometer-long DSDBO, Darbuk-Shylock-Daulat Beg Oldie Highway, running almost parallel to the LAC, a road that includes 37 bridges over ravines and rivers, reducing travel time from Leh to Aksai Chin and the Karakoram Pass from 2 days to 6 hours. The DSDBO road would help India keep an eye on Gilgit-Baltistan, overlook the Hassan Abdal Highway that connects the China-Pakistan Economic Corridor (CPEC) to Kashgar, Shaksgam Valley, the 5,180 square kilometers of Indian territory in POK given by Pakistan to China in 1963, and the Siachen Glacier, providing Indian troops an alternative route to Leh, which so far could only be reached via Srinagar on the other side, and which Pakistan tried to take in Kargil so as to cut off India's sole access way to the region. It will also help keep an eye on China's restive Xinjiang province, Tibet Autonomous Region, Aksai Chin, and the Tibet-Xinjiang Highway that passes through it. The piece de resistance of the highway is undoubtedly the strategically important 1,400-foot-long Colonel Chewan Renchen Bridge at a height of 14,650 feet over the Shyok River. This 14.5-meter wide bridge can take vehicles of up to 70 tons, giving Indian troops easy access to what is known as Sub-Sector North (SSN). Sandwiched between the Karakoram and Changchenmo ranges,
The location is not far from the junction of Shyok and Galwan rivers, which itself is only 5 kilometers from the LAC, where the ridges of Galwan overlook the strategic DSDBO road and the main reason China wants to occupy these heights. On the west, Galwan Valley connects with Shyok through a road which is under construction, as are several feeder roads to DSDBO. While on the east, it gives access to the Aksai Chin Plateau, through which part of the Xinjiang-Tibet Highway passes. Aksai Chin, an extension of the dry plateau and not part of the Himalayas, has historically been part of Ladakh and British India since the mid-19th century. China, however, adamantly claims that it was part of various ancient and medieval Chinese empires. Through the 1950s, without much effort to stop them, India let China occupy the cold desert flatland that receives neither rain nor snow. So barren is it that on December 5th, 1961, during a debate in the Rajya Sabha on whether to retain Aksai Chin or not, Prime Minister Jawaharlal Nehru, Not a blade of grass grows there. but Mahavir Tyagi dramatically pointed to his own bald head to retort. So you mean I should treat this as useless? There is not a single hair on this head. But shall I surrender my head to the enemy? Forcing Nehru to backtrack and try reclaim Aksai Chin, leading to the 1962 Indochina War. So what could be the reason for this flare-up? China is now building infrastructure like a new airport in Tashkurgan, north of the Siachen Glacier and Karakoram Valley, through which the CPEC passes. Keeping an eye on the land of the three rivers, the Shyok, Galwan and Chang Chinmo areas, which are water-rich regions. The Sino-Pak axis is worried we may now try to get back some of the ceded areas or use it to disrupt the China-Pakistan economic corridor. Today, the DSDBO road and the DBO airstrip have added weight to India's bargaining power with China and play a critical role in multiple face-offs. India's initial breakthrough came after Western Air Command Chief Pranab Kumar Barbora reactivated DBO in 2008 by a successful, if bumpy, liftoff. A standby aircraft accompanied them to Thoise ALG, Advanced Landing Ground, one of the two others that are in the region. Since 2013, the 4-engine aircraft C-130 Hercules has actively used the airstrip, and now the DSDBO road will make logistics easier. Depsang Bulj and Chumar 2013, Demchok 2014 and Doklam 2017 have shown that agreements to disengage and withdraw have a limited shelf life. Is China's desperation at India's growing military capability showing through and are seeking to change the status quo before it is too late? Bizbos Limerick. India built the strategic DSDBO road. With the Colonel Rinchin Bridge, our engineering abilities we showed. Now we can hold our ground, our borders safe and sound. The loss of 62 we can now safely erode. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சாச்சுல்ல. எஸ் எக்ஸாம்பிள் சிம்பிளாக தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் டவுலட் பெக் ஓல்டி டிபிஓ எந்த பக்கம் பார்டர் பண்ணுது? லைன் ஆஃப் கண்ட்ரோலா, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலா? உங்களுக்கு தெரியும்ல, நம்ம படித்த எல்லா வார்த்தையும் எதை பற்றி? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சிம்பிளாக அப்படி தான் கேட்பாங்க. அதுக்கு கேட்க மாட்டாங்க. இல்லை லிஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, இது எல்லாமே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பக்கம் இருக்குது, லிஸ்ட் நார்த் டு சவுத் கேட்பாங்க, அவ்வளோதான் கேட்பாங்க. பட் நான் ஏன் வீடியோ பார்க்க சொன்னேன்னா, வீடியோவில் வந்து இந்த டிபிஓன்ற இடம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இது, அதுக்காக ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இங்கே நிறைய ஏரியா படிப்பீங்க, இங்கே ரோடு போதும் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. மேலே நம்ம ஷியோக் ரிவர் படித்தோம், பட் அது எல்லாம் மெக்கானிக்கலாக படிச்சிருப்பீங்க. பட் ஒரு குட்டி இடத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒவ்வொரு குட்டி இடங்களும் நேச்சுரலாகவே எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நமக்கு யூஸ் ஆகுது, அது தெரிஞ்சுக்காக கொடுத்துருங்க. புரிஞ்சுல? அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த வீடியோ சொன்னாங்கல்ல, பாகிஸ்தான் ஏன் வந்து கார்கில் இடத்த வந்து பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஸ்ரீநகர்ல இருந்து நம்ம வந்து இந்த லேக்கு லடாக் போகணும்னா நடுவில் கார்கில் இருக்கு, அதை பிளாக் பண்ணிட்டா என்ன பண்ண முடியாது, நம்மளால அங்கே போக முடியாது. அந்த பாயிண்ட்ஸ்லாம் கவனிச்சிங்களா? அதில் பேசின ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம், கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸும் முக்கியம். நான் இங்கே போட்டிருப்பேன். இதுக்கு பேர் என்னது? டவுலட் பெக் ஓல்டு நேம் வந்ததுக்கான காரணமே டவுலட் பெக் தான் அவருக்குல. அதே மாதிரி நமக்கு வந்து சதர்ன் மோஸ்ட்ல எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இடம் முக்கியமோ, அதே மாதிரி இந்தியாவோட நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட்ல ஹையஸ்ட் லெவல்ல ஒரு நம்ம என்ன தேவை, ஒரு மிலிட்டரி பேஸ் தேவை. அதனால இது முக்கியம். ஓகேவா? ஸோ மேப் மட்டும் அகைன் பார்த்துங்க. டியூஷன் பண்ணோம்னா மேலே ஃபர்ஸ்ட் டிபிஓ, அது கீழே டெப்சாங் பிளைன்ஸு, இன்னும் கீழே பண்ணால் பெங்காங் ஜோ, சுஷுல், டெம்சாக், இது எல்லாமே முக்கியம். எல்லாமே கம்ஸ் அண்டர் தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அதாவது அக்ஸை சின் பக்கத்தில் இருக்கிற லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை பார்டர் பண்ணுற ஏரியா. இங்கே இருந்துட்டு ஈஸியாக அதுக்குள்ளே நுழைஞ்சிட முடியும். கரெக்டாக? அந்த பாயிண்ட்டு. அடுத்து இங்கே ரோடு போடுறாங்களே, இந்த ஷியோக் ரிவர் கிராஸ் ஆகிற ரோடு போடுறாங்களே, இந்த ஷியோக் ரிவர் கிராஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பிரிட்ஜ் கட்டுறாங்க. அந்த பிரிட்ஜ் பேர்லாம் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டில் இந்த கன்க்ளூஷன் போட்டிருப்பாங்களே. இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, டர்பக்ல இருந்து ஷியோக் வழியாக அந்த பிரிட்ஜ் போகுது. அதை பார்த்தோம். எஸ், அதான் இது.
டார்பக் ஷியோக் டவுலட் பெக் ஓல்டு DSBDBO ரோடுன்னு பார்த்துருப்போம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து சப்செக்டார் நார்த் ரோடு, நார்த் டுவர்ட்ஸ் நார்த் போகுதுல. எஸ், இந்த பாயிண்ட் முக்கியம். இது யார் கட்டுறா? பில்ட் பை BRO. ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து இது வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படின்ற பாயிண்ட் மட்டும் தான் நான் இருக்குன்னா தப்பு. அதுக்காக வீடியோ தரல. இந்த இடம் வந்து எவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். எப்படி பாகிஸ்தானுக்கு செக்காக இந்த பிளேஸ் இருக்கு, சைனாவுக்கு செக்காக எப்படி பிளேஸ் இருக்கு, கரெக்டாக அந்த பாயிண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து மேலே பார்த்தது தான் டெஸ்பாங் பிளேன்ஸ். ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குல்ல, டெப்சாங் தானே வரும். டெப்சாங் பிளேன்ஸ் மேலே பார்த்தோம்ல, இந்த இடத்த பற்றி பேசுகிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் இப்போ இங்கேருந்து ரோடு போகுதுன்னா அந்த டெப்சாங் பிளேன்லேயும் வருது, ரோடு வருது. அப்போ அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இதுவும் இருக்குல்ல. எஸ், அந்த பாயிண்டாக கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எஸ், டெப்சாங் பிளேன் லொக்கேட்டட் இன் தி நார்த்தன் பார்ட் ஆஃப் தி அக்ஸை சின். கரெக்ட் தானே? அக்ஸை சின்ன வந்து தெரியும், அக்ஸை சின்ன பக்கம் இருக்குது. இது அக்ஸை சின்ன, அதோட வெஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதா இந்த இடம் நமக்கு தெரியும். அதே மாதிரி த டெப்சாங் பிளேன் ஆர் ஆல்சோ தி பார்ட் ஆஃப் தி ஏரியா கால்டு சப்செக்டர் நார்த் பை இந்தியன் மிலிட்ரி. அந்த ரோடுக்கு பட்டுறாங்க, அதில் பார்ட்டாக இருக்குல்ல. அடுத்த பாயிண்ட் புரியுதா? த ஏரியா இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி சிக்னிஃபிகண்ட் ஆஸ் இட் லைஸ் ஜஸ்ட் 30 km சவுத் ஈஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டவுலட் பெக் ஓல்டி போஸ்ட் ஏர் ஸ்ட்ரிப் இன் தி நார்த் க்ளோஸ் டு தி கரக்கோரம் பாஸ். ஸோ இந்த இடத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிச்சுல. எஸ், ஒன்று வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் ஒன் செகண்ட். ஒன்று வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு வெஸ்ட்டில் இருக்குது, முக்கியம். அதே மாதிரி DBOக்கு கீழே இருக்குது, 30 km போயிடலாம். இங்கே ரோடு கனெக்டிவிட்டி பண்ணிட்டோன்னா நான் இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிற 30 km போயிடலாம், ஃபாஸ்ட்டாக போயிடலாம். டிஸ்டன்ஸ் கம்மி தான். ஸோ அதனால் என்ன ஆகுது, இம்பார்ட்டன்ட் ஆகுதுல்ல. அடுத்து படிங்க, சேம் படிச்சோம்ல. சுஷூல், டெம்சாக் எல்லாமே சேம் வார்த்தை தான். இது எல்லாமே எல்லாத்துக்குமே யூனிக் வார்த்தை என்னது? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ த சுஷூ சப்செக்டார் லைஸ் சவுத் ஆஃப் தி பேங்காங் ஸோ தெரியும் உங்களுக்கு. இந்த ஈஸ்டர்ன் லடாக். இப்போ நான் பார்க்குறது எல்லாமே எந்த ரீஜன் புரிஞ்சில, லடாக் தான் பார்க்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம் புரிஞ்சில. இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, நம்ம இன்னும் இப்போ பார்க்குற எல்லா ஏரியா இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளேயே தான் பார்த்துட்டு இருக்கோம், லடாக்குள்ளே இதுக்குள்ளே தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த ஸ்டேட்லாம் போகல, உத்தரகாண்ட்லாம் நம்ம இன்னும் போகல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்து டெம்சாக், அது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ஆல்சோ தி பார்ட் ஆஃப் இண்டோ சைனா பார்டர். நான் வச்சுக்கேன், இந்த பேர் கேட்பாங்க மேக்ஸிமம், எதோட பார்டர்னு கேட்பாங்க. அகைன் பார்த்துக்கேன், நார்த் டு சவுத் பாருங்க. DBO, டெப்சாங் பிளைன்ஸ், பேங்காங் ஸோ, சுஷூல், டெம்சாக் ஆல் கம்ஸ் அண்டர் தி பார்டர் வித் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், சைனா கூட இருக்கிற பார்டர். அடுத்த பிளேஸ் போகலாம், டயாமர் பாஷா டேம். மீனிங் புரிஞ்சுல, எந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இது முழுக்க நான் அந்த பிரிச்சோன்னா இது தெரியும் உங்களுக்கு, காஷ்மீர் ஃபுல்லாக தெரியும். இல்லை நான் பாதி பாட்டு பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பார்த்தோம்ல, கில்கிட் பல்டிஸ்தான். எஸ், அங்கே தான் என்ன ஓடுது, இண்டஸ் ரிவர் ஓடுது. அந்த இண்டஸ் ரிவரில் பாகிஸ்தான் கூட சேர்ந்து சைனா ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒரு டேம் கட்டுது. அப்போ சைனா உள்ளே வருது இல்லை, அதனால இந்தியா அப்போஸ் பண்ணுது. இங்கே போட்டிருக்கு பாருங்க, இந்தியா ஹேஸ் அப்போஸ் டு தி ப்ராஜெக்ட் ஆன் தி கிரவுண்ட் தட் கில்கிட் பல்டிஸ்தான் ரீஜன் இஸ் எ பார்ட் ஆஃப் S12 ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் தட் வாஸ் இல்லீகலி ஆக்குபைட் பை பாகிஸ்தான். நான் இருக்குல்ல உங்களுக்கு அந்த வீடியோ வந்துருக்குல்ல, ஒன் சைடு வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணி அந்த இடத்த பிடிச்சிக்கும், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அந்த இடம். அடுத்து பார்க்க போகிறது ஜோசிலா டனல். இது நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இப்போ உங்களுக்கு அது அதோட ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ சொன்னாங்கல்ல, ஸ்ரீநகர் டு லே லடாக். இங்கே போகிறதுக்கு நமக்கு ஒரே ரூட் வந்து கார்கில் வழியாக போகிற ரூட்டு தான், கரெக்டாக? அப்போ பாகிஸ்தான் வந்து இந்த கார்கில் இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த இடத்த பிடிச்சிட்டா நம்மளால இந்த லே லடாக் போக முடியாது, கரெக்டாக? எஸ், அப்போ இந்த நேச்சுரல் பிளேஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வார் தான் கார்கில் வார். இதெல்லாம் அந்த வீடியோ வந்திருக்கும். நான் சொன்னது வந்து உங்களுக்கு அது ஞாபகம் இல்லைன்னா அந்த வீடியோ அகைன் பாருங்க, உங்களுக்கு இல்லை. ஓகே, இப்போ டாபிக் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும்ல, பாஸுக்கும் டன்னலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. பாஸ்னா ஒரு வழி, நேச்சுரல் வே. எக்ஸாம்பிள், ஸ்ரீநகருக்கும் லேக்கும் போகிறதுக்கு ஒரு பாஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நேச்சுரலாகவே ஒரு வழி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சோசிலா பாஸ். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், ஸ்ரீநகருக்கும் லேக்குக்கும் போகிறதுக்கு ஒரு டன்னல் இருக்குன்னு சொல்கிறேன். அப்படின்னு அர்த்தம் கவர்மெண்ட்டே கட்டின ஒரு வழின்னு அர்த்தம், ஆர்டிஃபிஷியல் ரோடு. இப்போ நேச்சுரலாக ஒரு வழி இருக்கும்போதே ஒரு டன்னல் கட்டுறாங்கன்னா ஒரு ஏம் என்ன இருக்கும்? அப்போ இந்த நேச்சுரல் வழி போகிறதுக்கான வழியாக இல்லை சொல்லலாமா? என்ன சொல்கிற புரிஞ்சுல? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ரீநகர்லேருந்து இந்த லேக்கு போகிறதுக்கான இந்த பாஸ் இருக்குல்ல, மேபி வின்டர் மாதத்தில் அதிகமான பனிக்கட்டி வந்து ஃபுல்லாக அந்த ரோட மூடி இருக்கலாம். அப்போ நம்மளோட மிலிட்ரி வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியாது, டைம் ஆகிடும், டிலே ஆகிடும். அப்போது மேக்ஸிமம் நேச்சுரல் பாஸை நம்புறதுக்கு பதில் எந்தெந்த பாஸ்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும், டேஞ்சர் வேணால் எந்தெந்த பாஸில் வந்து இந்த மாதிரி தடங்கள் இருக்கும், இல்லை வந்து போகிறதுக்கான டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், அதே ரூட்டுக்கு ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு டனல் போட்டுருவோம், கரெக்டாக?
டனல்லாம் புரிச்சுல. அப்போ என்ன ஆகுது, 1 இயர் முழுக்க எந்த மாதிரி வெதர் இருந்தாலுமே தாங்கு, எந்த வெதரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ரோட கட்டுறது தான் என்னது டனல் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஜஸ்ட் ஒரு அகைன் சொல்லணும்னு சொன்னேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டனல் பார்க்கறதுக்கு முன்னாடி பாஸ் பார்த்துக்கலாம். வாட் இஸ் ஜொசிலா பாஸ்? இட் இஸ் ஏ ஹை மவுண்டைன் பாஸ். இன்னும் புரிச்சுல. எஸ், மலையில இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக இருக்கிற ஒரு வழித்தடம். எந்த ஊர்ல? ஜம்மு காஷ்மீர். அது தெரியல. முழுக்க நான் படிக்கிறது முழுக்க ஜம்மு காஷ்மீர் தான் படிக்கிறோம். நான் அடுத்த ஸ்டேட்லாம் போல. லொக்கேட்டட் ஆன் தி இந்தியன் நேஷனல் ஹைவே 1D. ஸ்ரீநகர் கார்கில் லேவை கனெக்ட் பண்ற ஒரு நேஷனல் ஹைவே. ஓகே. எஸ், அப்போ லே லடாக் ரீஜனை கனெக்ட் பண்றதுக்கான முக்கியமான பாஸ். ஆனால் அந்த பாஸ் என்ன பண்ணாது, ஹையஸ்ட் பாஸ். அது ரொம்ப ஹைட்ல இருக்கு. இட் ரன்ஸ் அட் தி எலிவேஷன் ஆஃப் 3500. இருக்கிறதுல ஹையஸ்ட் பாஸ் இது போட்டுலா பாஸ்ல. ஹையஸ்ட்னா புரியுதுல, பெரிய மலை உச்சியில் இருக்கிற ஒரு வழித்தடம். இப்போ எவ்வளோ ஹைட்ல இருக்கும் அவ்வளோ பனி இருக்கும்ல. இப்போ கரெக்டாக உங்களால் ஈஸியாக போக முடியாது, டைம் அதிகமாகும், டைம் கன்சியூம் ஆகும். செகண்ட் ஹையஸ்ட் பாஸ் ஜொசிலா பாஸ். ஓகே, 3000 ஹைட் மீட்டர், 3500 மீட்டர் ஹைட்ல இருக்கிற ஒரு பாஸ் அது. அப்போ இது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வழி இருந்தாலும் இந்த வழி ஆகிடுது, அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ டிஸ்கனெக்ட் ஆகாம அதே ரூட்ல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வழி போடலாம். அதான் ஜொசிலா டனல். இங்கே போட்டிருப்பாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் செட் ஏ நியூ டார்கெட் ஃபார் ஜொசிலா டனல் கன்ஸ்ட்ரக்ஷன். டிசம்பர் 2023 முடிச்சிடணும். 2024 ரிபப்ளிக் டே அப்போ என்ன பண்ணிடணும், நம்ம இன்னாகிரேட் பண்ணிடணும் முடிவு பண்ணுறாங்க. நான் படிச்சோம்ல, திஸ் வில் ப்ரொவைட் ஆல் வெதர் கனெக்டிவிட்டி, ஆல் வெதர் பெரினியல் கனெக்டிவிட்டி பிட்வீன் காஷ்மீரையும் பிரிச்சாச்சுல, காஷ்மீர் லடாக்கையும் கனெக்ட் பண்ணுற முக்கியமான ரோடு என்னது, நல்லா இருக்கும் எல்லா டைமுமே. இங்கே போட்டிருப்பாருங்க. அகைன் ஒன் செகண்ட். விச் இஸ் என்னதும் காஷ்மீரையும் லடாக்குள்ளேயும் போகிற வழியில் அதர்வைஸ் hampered for winter months as the ancient Zozila Pass is covered in snow and avalanches. ஸோ நேச்சுரல் பாஸ் வந்து கவர் ஆகிறது இல்லை. இது ஆல் டைம் வெதருக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ ஹைட்டில் கட்டப்படுது, ஹைட் ஆஃப் 11,500 feet, லென்த்து 14 கிலோமீட்டர். அடுத்த பாயிண்ட், இட் வில் பி தி லாங்கஸ்ட் ரோட் டனல் ஆஃப் இந்தியா. புரிஞ்சுல. இந்த பாயிண்ட் இன்னும் அதிகம் என்னாகுது, இந்த ஃபேக்டை மோஸ்ட் பண்ண மாத்தில. இந்தியாவிலே வந்து ஒரு லாங்கஸ்ட் ரோட் டனலை பார்க்கணும்னா இதுதான், அது ஜொசிலா டனல். இன்னும் முடிக்கல, 2023 முடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஏஷியாஸ் லாங்கஸ்ட் பை டைரக்ஷனல் போச்சுல, 2 and 4 2 டைரக்ஷன் இருக்கும். ஏஷியாஸ் லாங்கஸ்ட் பை டைரக்ஷனல் டனல். அடுத்த ஒரு கொஸ்டின் வருதுல்ல, உங்களுக்கு கொஸ்டின் கிடையாது, உங்களுக்கே தெரியும். எந்த ரோடு வந்து லாங்கஸ்ட் ரோடோ அதை ஒரே இடத்த கட்ட மாட்டாங்க. ஒருத்தங்க கட்டுவான், கடைசி என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்கல்ல. எஸ், அந்த பிரிச்சு ஏறி கீழே இருக்கு. இங்கே போட்டிருப்பாங்க, ஒர்க் ஆன் திஸ் 33 kilometers span is divided into 2 sections. இங்கே இருக்கா ஸ்ரீநகர் இருக்கா, ஸ்ரீநகர். இது பாருங்க, பாய் தான் போட்டிருக்கோம் பாருங்க. நம்ம ஸ்ரீநகர்ல இருந்து இங்கே போகுது, கார்கில் வரைக்கும் தான் போகுது. என்ன வரும், ஃபுல்லாக போல. நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ரோட்ல இந்த டனல்ல என்னென்ன வார்த்தைகள் வருது. ஸ்ரீநகர், கண்டர்பால். இது கண்டர்பால்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா. அடுத்து இந்த ரூட் இருக்குல்ல, இந்த ரூட்டை மட்டும் ரவுண்ட் பண்ணி பெருசாக போட்டிருக்காங்க. இந்த இடத்த வளைஞ்சு இங்கே ஒரு ரோடு போடுறாங்க. இப்படி வளைஞ்சு புரிஞ்சுல. இங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குல்ல, இந்த பெரிய பள்ளத்தாக்கெல்லாம் இறங்கி நடந்து ஒரு மிலிட்ரி போகிறத விட நேராக ரோடு போட்டுருணும், பிரிட்ஜ் மாதிரி. கரெக்டா. அதான் இது இசட் மோர் டனல். முக்கியம் இல்லை, இது எவ்வளோ குறைய தெரியுதுல்ல. எஸ், இப்படி இறங்கி ஒருத்தன் இப்படி ஏறதுக்குள்ள ரோடு இருந்துச்சுன்னா சூப்பராக போயிடலாம்ல. எஸ், இந்த டனல் பேர் இசட் மோர் டனல். கேட்பாங்க, இசட் மோர் டனல் எங்கே இருக்கு அப்படின்னா வந்து அந்த ஜொசிலா டனல் எங்கே இருக்கு, மேலே பார்த்தோம்ல. இந்த ஸ்ரீநகர்ல இருந்து லே லடாக் கனெக்ட் பண்றதுக்கு நடுவில் வர்ற, கார்கிலுக்கு நடுவில் வர்ற ஒரு ஏரியாவை கனெக்ட் பண்ற ஒரு ரோடு தானே அது, இசட் மோர் டனல். அதே மாதிரி புரிச்சுல, ஸ்ரீநகர், கண்டர்பால் இந்த ரீஜன்ல இங்கே இசட் மோர் டனல் வருது. அடுத்து இங்கே கீழே பார்த்தா இங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு பாருங்க. இப்படி போதா, இப்படி போயிட்டு போதா. அதுக்கு இன்னொரு ஈஸியான ரோடு இந்த இடத்துல இங்கே வரது என்னது, ஜொசிலா டனல். 14 கிலோமீட்டர். புரிச்சுல. டோட்டல் ப்ராஜெக்ட் எத்தனை கிலோமீட்டர், டோட்டல் ப்ராஜெக்ட் 33 கிலோமீட்டர். அதில் இந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக போகிறதுக்கு வந்து தான் ஜொசிலா டனல். மேலே பார்த்தது வந்து இசட் மோர் டனல். ஓகேவா. அப்போது ஜொசிலா டனல் மட்டும் 10 கிலோமீட்டர், ஒரு 14 கிலோமீட்டர். அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, பால்டால்லேருந்து ஆரம்பிக்குது. எங்கே முடியுது, மினாமார் வரைக்கும் முடியுது. இது வந்து ஜொசிலா பாஸ் இப்படி இருக்குது. இது வந்து என்ன இருக்கு, கம்ப்ளீட்டாக விண்டரில் அடிபட்டுருக்கு. அப்போ புது ரூட் போட்டிருக்கும். எது பெருசு, டனல் பெருசா, பிரிட்ஜ் பெருசா? டனல் தான் பெருசு இல்லை, இங்கே போட்டிருப்பாரு. 2 டனல் பார்த்தாச்சு. ஒன்று வந்து இசட் மோர் டனல் பார்த்தாச்சு, அதே மாதிரி ஜொசிலா டனல் பார்த்தாச்சு. இந்த ஹைவே வில் ஹேவ் 2 twin tube tunnels. அதே மாதிரி பிரிட்ஜ் இருக்கும், 5 பிரிட்ஜ் இருக்கும், 2 ஸ்னோ கேலரி இருக்கு. இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ப்ராஜெக்ட். இதில் எது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இங்கேருந்து போனால் எது ஃபர்ஸ்ட் வரும், இதெல்லாம் ஃபர்ஸ்ட். அப்போ இசட் மோர் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கும்.
அதுக்கு அடுத்த படம் தான் செகண்ட் படம் தான் என்னது விசில் டனல். புரிஞ்சுல? எஸ். ஸோ வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ்? த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பல்டால் டு மினாமார் will come down to 30 kilometers from the present 40 kilometer. நேச்சுரலாக பாஸ் வழியாக போனீங்கன்னா 40 கிலோமீட்டர், இந்த டனல் வழியாக போனீங்கன்னா 13 கிலோமீட்டர் தான். ஸோ ட்ராவல் டைம் பாதிக்கு பாதியாக குறைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திஸ் வில் பிரிங் 2 UTs ஜம்மு காஷ்மீர் லடாக் வெரி க்ளோசர். அடுத்த பாஸ் பாருங்கள், சாதனா பாஸ். உங்களுக்கு அந்த மெயின் அந்த வீடியோ பார்த்துட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கு சுற்றி தான் எல்லாமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்கா, ஸ்ரீநகர் இருக்கா, ஸ்ரீநகருக்கு மேலே இருக்கிறது சாதனா பாஸ். ஓகேவா? ஸோ அப்போ எங்கே தெரியும்? ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்கும். நியூஸ்ல ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாஸ்னா புரிஞ்சு போச்சுல, நேச்சுரல் அது. அதுக்கு இன்னொரு பேர் நாஸ்டாச்சூன் பாஸ். தேர் ஹஸ் பின் டிமாண்ட் ஃப்ரம் தி லோக்கல் பாப்புலேஷன் டு பில்ட் ஏ டனல் அக்ராஸ் திஸ் பாஸ். புரிஞ்சுல? அப்போ அந்த ரோடு சரியில்லைன்னு அர்த்தம். நேச்சுரல் ரோடு. இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி ஹிமாலயாஸ் ஷம்ஸ் பிரி மவுண்டன் ரேஞ்ச் விச் கனெக்ட்ஸ் தி கர்னா தெசில் ஆஃப் குப்வாரா டிஸ்ட்ரிக்ட். ஸோ மேக்ஸிமம் கேட்பாங்கன்னா சதனா பாஸ் எங்கே இருக்கு கேட்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டது ஜம்மு காஷ்மீர் தான், நியர்பை ஸ்ரீநகர் தான், லடாக் கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஷிங்கோலா பாஸ். இதுவும் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் பார்த்ததா மோஸ்ட்லி அதான் வரும். ஷிங்கோலா பாஸ், லானாலே பாஸ் தான். ஷிங்கோலா, ஷின்கன் லா பாஸ். ஷிங்கோலா இஸ் தி மவுண்டன் பாஸ் இன் இந்தியா, நேச்சுரல் பார்டர் பிட்வீன் தி லடாக் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். புரிஞ்சுல? இது வரைக்கும் பார்த்து முழுக்க லடாக் உள்ளே முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ஸ்டேட் வந்தாச்சு. நான் சொல்கிறேன் புரியுதுல? இது வரைக்கும் பார்த்தது இது வரைக்கும் தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது அடுத்த ஸ்டேட் அப்போ என்ன ஆகுது, ஆட் ஆகுது. இந்த புக்லெட் அரேஞ்ச்மெண்ட் அப்படி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் இறங்கி நார்த் ஈஸ்ட் போகும், முழுக்க முடிக்கும். அதே மாதிரி இந்த புக்லெட் முழுக்க வந்து இந்தியா சம்மந்தப்பட்ட பிளேசஸ் தான். பிளேசஸ் இன் நியூஸ் ஒன்லி இன் இந்தியா. ஓகே, அடுத்த புக்லெட் ரெடி பண்ணிட்டு இருக்கா, அது வந்து இன்டர்நேஷனலில் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லேயும் புரிஞ்சு போச்சுல, நமக்கு தெரியல இது லே லடாக் நமக்கு தெரியும். இது அதான் உங்களுக்கு காஷ்மீர் ரெண்டாக பிரிச்சாச்சு. ஜம்மு காஷ்மீர், லடாக்ல இருக்கிற ரீஜன் தான் லேன்னு தெரியும். ஓகே, இதையும் ஹிமாச்சல் பிரதேஷும் கனெக்ட் பண்ணுற ஒரு நேச்சுரல் பாஸ் ஷிங்கோலா. There is a shallow lake or pool of 20 meters below the pass. So the pass is on long distance footpath linking with Zanskar and Lahore. Lahore Spiti தெரியும்ல? ஓகே, இந்த பாஸ்ல என்ன பண்றாங்க? ஒரு ரோடு போடுறாங்க. The border road organization is going to make a double lane road between the Himachal Pradesh and Ladakh under the Shingle law to enable all weather road connectivity between Manali, Leh. அது சுற்றி இருக்குல்ல, டர்ஷா, ஷிங்கோலா டனல், பதும், நிமு, படும். இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன், எது மேலே இருக்குன்னு பார்த்துக்கேன். ஓகேவா? இது வந்து நிமு தானே? எஸ், இது நிமு. இது நிமு. அது கீழே இருக்கிறது படும். கரெக்டா? எஸ், அது கீழே இருக்கிறது ஷிங்கோ, டர்ஷா இல்லை, டர்ஷா. அப்புறம் மணலி, குழுமணலி இருக்குல்ல, குழுமணலி. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற குழுமணலிருந்து இங்கே கடைசியாக லே வரைக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு ரோடு. இந்த பாஸ் பேர் வந்து ஷிங்கோலா பாஸ். அடுத்து பார்க்கலாம், பக்கல் டல். இந்த மேப் ஃபஸ்ட்டு பாருங்களேன், எது தெரியுதுல? காஷ்மீர் தானே இது ஃபுல்லாக? இதுதான் காஷ்மீர். எஸ். ஸோ அங்கே ஒரு டாட் இருக்கு பாருங்க. ஸோ பக்கல் டல் ஹைட்ரோ எலக்ட்ரிக், அந்த ரிவரில் அந்த பிளேஸில் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இஸ் ப்ரப்போஸ்ட் ஆன் த ரிவர் மர்சுதர், a tributary of Chenab river located in the Kishtwar district of Union Territory of Jammu Kashmir. நான் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் எந்த ஸ்டேட் தெரியணும்? ஜம்மு காஷ்மீர். பக்கல் டல் ஹைட்ரோ எலக்ட்ரிக். அது எங்கே, எந்த ரிவர் நடக்குது? மருசுதர், செனாப், செனா. அடுத்து ரோத்தாங் பாஸ். கம்ப்ளீட் என்னது? ஹிமாச்சல் பிரதேஷ். இது முழுக்க பார்க்க போகிறது ஹிமாச்சல் தான். ரோத்தாங் பாஸ் நான் புரிஞ்சு நேச்சுரல் வழி. இட் இஸ் எ ஹை மவுண்டன் பாஸ் இன் தி பிர்பால் ரேஞ்ச் ஆஃப் தி Himalayas. இட் இஸ் அரௌண்ட் 51 kilometers ஃப்ரம் மணலி. இட் கனெக்ட்ஸ் தி குலு வேலி. மேலே குலு வேலி பார்த்தோம்ல, குலு மணாலி பார்த்தோம்ல, குலு வேலி வித் லஹோல் ஸ்பிட்டி ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். அப்போது ஆரிஜினும் சரி எண்டிங்ஸ் ரெண்டுமே எங்கே இருக்குது? ஹிமாச்சல் இருக்குல்ல. அப்போ இது முழுக்க ஹிமாச்சல் பிரதேஷ். இது போட்டுக்கல, இது குலு, லஹோல் ஸ்பிட்டி எல்லாம் எங்கே இருக்குது? ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ளேயே இருக்குது. இந்த போகிற ரூட்டில் தான் குலு, மணாலி எல்லாம் வரும். ரோட்டாங் பாஸ். இங்கே ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடோட நேஷனல் ஹைவே பேரை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ ரோடு ஃபார்மராக இந்த நேஷனல் ஹைவே இருக்குல்ல, அது 21 மாற்றினாங்க. இப்போ வந்து இந்த ஹைவேஸ் நம்பர் டஸ் NH3. த ரோட் நார்த்வர்ட்ஸ் ஓவர் தி ரோட்டாங் பாஸ் டு கெலாங், லஹோல் அண்ட் ஒன் லே லடாக் அண்ட் இஸ் நாட் ஏ நேஷனல் ஹைவே. ஸோ என்ன பாஸ்? ரோத்தாங் பாஸ். அப்போ இந்த வழியில் என்ன இருக்குது? வின்டர் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு டனல் கட்டுவாங்களா? அது உங்களுக்கு படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, அட்டல் டனல். The pass remains closed during the winters, November to April. So with the construction of Atal Tunnel around the year, connectivity will be provided between the Manali and Lahore Spiti. டனல் பேர் முக்கியம். அந்த டனல் வந்து எந்த ஸ்டேட்டில் கனெக்ட் ஆகுது முக்கியம். வாய் நியூஸ் படிங்களா?
Atal Tunnel, the world's longest highway tunnel, opened in Himachal Pradesh. Ujla na barka. Ujla என்ன ஓபன் பண்ணல. It will be the longest tunnel. கட்டினா இதான் லாங்கஸ்ட். அப்போ இது வரைக்கும் எது லாங்கஸ்ட் இது பார்க்குறோம்ல. அட்டல் டனல். It is the world's longest highway opened in Himachal Pradesh, which connects the Manali to Laval Spiti. இது எங்க இருக்கு? இந்த பிரிப்பாஜல் ரேஞ்சில் இருக்கிற பாஸ் தானே பார்த்தோம். எஸ், பிஆர்ஓ கட்டுறது வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் வேர்ல்ட்ஸ். கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, இந்த பாக்ஸ் தெரியுதா? என்ன ஃபியூச்சரில் லடாக் கனெக்ட் பண்ணுற மற்ற டனல்ஸ், பரலச்சா பாஸ், லச்சுலா பாஸ், டங்லாங் பாஸ், இத்தனை பாஸ் இருக்கு. பட் இது எல்லா பாஸ்லையுமே சில ப்ராப்ளம் இருக்கு. அப்போ என்ன வேணும்? டனல் கட்டணும். இந்த எல்லா டனலுமே எதுக்கு யூஸ் ஆகுது? லடாக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ லைன் படிங்களேன், அந்த வீடியோ அந்த லைன், இந்த லைன். 1 second. What is the strategic significance of Atal Tunnel? The strategy Manali Leh link was realized by the Indian government almost 2 decades ago when Pakistan tried to cut off the Srinagar Leh road to Puri Kargil. நீங்க புரிச்சல அந்த இமேஜ் பார்த்தோம்ல, இங்க பார்த்தோம்ல, அதாவது ஸ்ரீநகர் எக்ஸாம்பிள், இது லடாக்கு. இங்க இருந்து அப்படி போறதுக்கு ட்ரை பண்றோம், கார்கில் வச்சுட்டு பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து இப்போ ரோடு போறோம்ல, இப்படி லடாக் போகலாம்ல, இந்த ரூட்ல போகலாம்ல. எஸ், இப்போ அதான் ட்ரை பண்றோம். இங்க எப்போனா கட் ஆகலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? டனல் கட்டுறோம். என்ன கட்டுறோம்? அந்த ஜொஜிலா டனல் கட்டுறோம். 2023 ஆகும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ இதுவும் முக்கியம் இல்லை லடாக் கனெக்ட் பண்றதுக்கு. ஏன் லடாக் முக்கியம்? இதான் இங்க என்ன இருக்கு? அக்சேஷன்லாம் இருக்குது. அந்த பாயிண்ட். Manali Leh link was realized. ஏன் இது முக்கியம் முடிவு பண்ணாங்கன்னா, almost 2 decades ago when Pakistan tried to cut off ஸ்ரீநகரையும் லடாக்கு கனெக்ட் பண்ற கார்கில் வரப்போ கட் பண்றதுக்கு ட்ரை பண்ண பாகிஸ்தான் கட் பண்ணிருக்கு. அப்போ நம்ம அந்த ரூட் மட்டும் பத்தாது, வேற வழியும் போகலாம், ஹிமாச்சல் பிரதேஷ் வழியாகவும் போகலாம். அப்போ இது வழியா போறதுக்கு எது யூஸ் ஆகுது? அடல் டனல் யூஸ் ஆகுது. ஓகேவா? Thus the tunnel will provide access beyond the Rotang Pass even in the peak winters. So all winter connectivity to Ladakh is still far away. சொல்றேன், புரியுதுல்ல? இது மட்டும் பத்தாது, அட்டல் டனல் மட்டும் பத்தாது. நம்ம பரலச்சா பாஸ், லச்சுலாம் பாஸ், டாங்லாம் இந்த மாதிரி நேச்சுரல் வே இருக்கு. இந்த வேவையும் அவன் டனல் வச்சு கனெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. லடாக்கை இங்க போட்டிருக்கு பாருங்க, பரலச்சா பாஸ். இட் இஸ் தி ஹை மவுண்டன் பாஸ். இந்த பாஸ் எந்த ரேஞ்சில் இருக்கு பாருங்க? மலையில என்ன மலை? சன்ஸ்கர் ரேஞ்ச். கனெக்டிங் தி லாஹோல் டிஸ்ட்ரிக்ட் இன் தி ஹிமாச்சல் பிரதேஷ் டு லே லடாக் அண்ட் லடாக். இந்த பரலச்சா பாஸ் பக்கத்துல தான் செனாப் ரிவர், சந்திரா பாகா ஆரிஜினேட் ஆகுன்னு சொல்றாங்க. அதனால முக்கியம். இங்க போட்டிருக்காங்க, the Baga river originates from the Suryatal lake, which is situated a few kilometers from the Baralacha pass towards the Manali. The Chandra originates from the glacier in this Baralacha pass. அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட். எந்த ஸ்டேட்டு? நம்ம தான் காஷ்மீர் முடிச்சாச்சுல, ஹிமாச்சல் பிரதேஷ் தான் இருக்கிறோம். எஸ். ஸோ தௌலா சித் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் அட் ஹமீர்பூர். ஹமீர்பூர் எங்கே இருக்கு? ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ த பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 66 megawatt தௌலா சித் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் ஹமீர்பூர். ஓகே, யார் பண்றா? SJVNL, Satluj Jal Vidyut Nigam Limited, has started construction the Daula Sidha Hydro Power Project on the Beas River. முக்கியம், ஹைட்ரோன்னு படிச்சாலே எந்த ரிவர் முக்கியம்? பீஸ் ரிவர். தௌலா சித் பீஸ் ரிவர். அடுத்து ஒரு வில்லேஜ் முக்கியம், சிட்கல் வில்லேஜ். இந்த வில்லேஜ்ல தான் கிளீனஸ்ட் ஏர்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு த ரீசன்ட் ஸ்டடி ஆஃப் IIT டெல்லி, சிட்கல் ஹாஸ் தி கிளீனஸ்ட் ஏர் இன் இந்தியா. அதே மாதிரி இது என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் சம்டைம் ஆல்சோ கால்ட் ஆஸ் தி லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா. அதாவது நீங்க அந்த பார்டர் போனீங்கன்னா அந்த ஃபேக்ஷன் கண்ட்ரோல் இருக்குல்ல, எஸ், அப்போ இந்தியாவோட பார்டர்ல இருக்கிற கடைசி வில்லேஜ்னு நீங்க சொல்றாங்க சிட்கல் வில்லேஜ். லாஸ்ட் வில்லேஜ் ஆன் தி ஓல்டு ஹிந்துஸ்தான் டிபெட் ட்ரேட் ரூட். அதான் இட் இஸ் தி லாஸ்ட் பாயிண்ட் இன் இந்தியா. ஒன் கேன் டிராவல் வித்தவுட் தி பர்மிட். இது வரைக்கும் பர்மிட்லாம் போகலாம், இதை தாண்டி போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணும்? பர்மிஷன் ஆகணும். இட் இஸ் ஆல்சோ லாஸ்ட் பாயிண்ட் இந்தியா, ஒன் கேன் டிராவல் வித்தவுட் தி பர்மிட். அடுத்து இன்னும் கிளியரிங் வந்துடலாம். நித்தி வேலி. It is a remote valley. Valley தெரியுங்களா? விஷயம் located in the northernmost region of Uttarakhand at the height of 3,700 meters. It is close to the Chinese border and it is the last village in this valley before the border with Tibet. Tibet தெரியல, நான் பார்த்தோம்ல, டிபெட்டன் ரீஜனும் சைனா கிட்ட வந்து தானே. எப்படி வந்து அக்சிஜன் வந்து பார்டர்ல முக்கியமோ அதே மாதிரி டிபெட்டன் ரீஜனையும் காமிச்சிருப்பாங்கல்ல. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வேலி இது நித்தி வேலி. அது கூட சம்மந்தப்பட்ட ஒரு வேலி நீலாங் வேலி. Borders falls under the Gangotri National Park in Uttarkashi district. It is home to snow leopard, Himalayan blue sheep, offering a view of the Tibetan plateau. அடுத்து பாருங்க, Lip Lake Pass. அது யூனிக் பாருங்க. It forms a tri junction between India, Nepal, China. அதனால most important.
It was the first border post to be opened for trade with China in 1992. For any Indian wanting to make the pilgrimage to Kailash Mansarovar, the abode of Lord Shiva, located in Tibet, you could go any one of three ways. Drive the roundabout way via Siliguri and Gangtok, Sikkim, fly to Kathmandu and proceed from there, or trudge on foot in a process that would require you to walk north through Uttarakhand for 3 to 5 days. To reach Likulek Pass, a tri-junction area bordering India, Nepal and China. From there, descend into Talakot in Burang district of Tibet and onto Mansarovar Lake 50 kilometers away, from where you can see the majestic view of Mount Kailash. Many pilgrims choose to go via the physically grueling but shorter Uttarakhand route and often end up being stranded in freak weather conditions or caught in flash floods. To ease their journey, the UPA government of Dr. Manmohan Singh in the year 2005 sanctioned 80 crore rupees to make a 80-kilometer long high-altitude road from Dharachula, Uttarakhand to Lipulek Pass. But for the next 13 years, the project remained on paper, until the Modi government took charge and completed 74.5 kilometers of it at a cost of 440 crore in May 2020. But as you can see, a large part of the road that was made ran along the Nepal border, leading to the current tensions. While India and Nepal have for the large part always had good relations, in 2015, Nepal blamed India after trucks were blocked from entering the country by Madeshis, an ethnic group common to both India and Nepal, leading to food shortages there. With a bit of trust deficit already in place, Prime Minister KP Sharma Oli, facing an internal revolt and trying to assert his authority, and likely prodding by China, the Nepal House passed a new map in which Kalapani, Lipulek and Limpiadhura, around 310 square kilometers of Indian territory, were marked as Nepalese territory. The main dispute is a piece of 35 square kilometers of land in Kalapani area. Though the newly built road simply followed the route used by pilgrims since 1997, Nepal claimed that it illegally passed through their territory of Kalapani, and became so provocative that for the first time Nepal deployed 25 of its armed police force in Changru, the last village near Kalapani on the Nepalese side of the border. India and Nepal share a border of 1,751 kilometers. Uttarakhand 263 kilometers, Uttar Pradesh 560, Bihar 729, West Bengal 100 kilometers and Sikkim 99. And though there are 25 border crossing points between the two countries, one of the most scenic being the Julaghat crossing, it hardly mattered as most of it is an open border and not fenced like the one between Pakistan or Bangladesh. Though some places have laser fences installed, people-to-people movement in both countries is unrestricted and no visas are required. Following the tensions, Nepal is increasing the number of border outposts by 100, from 121 to 221 next year, eventually to 500. Nepal claims that the river Kali represents the border between the two countries, and hence all the territory to Kalapani's west is Nepalese territory, including Kalapani and Lipulek. India holds that a ridgeline, a chain of mountains to Kalapani's east, is the border. Thus, Kalapani falls in India. இப்போ இந்த லிப்புலேக் பாஸோட கலப்பானியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்ல. ஃபர்ஸ்ட் லிப்புலேக் பாஸ் பார்க்கலாம். இட் ஃபார்ம்ஸ் ஏ ட்ரை ஜங்ஷன் பிட்வீன் இந்தியா, நேபாள், சைனா. அடுத்த பாயிண்ட் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, இந்த லிப்புலேக் பாஸ் வழியாக நம்ம என்ன பண்ணலாம், கைலாஷ் ரேஞ்சு பார்க்க போகலாம்ல. அடுத்து பார்த்தோம் கலப்பானி பார்த்தோம்ல. இட் இஸ் அ ரீஜன் லொக்கேட்டட் இன் தி ஈஸ்டர்ன் மோஸ்ட் கார்னர் ஆஃப் உத்தரகாண்ட் பித்தகார் டிஸ்ட்ரிக்ட். பார்த்தோம்ல, உத்தரகாண்ட் இந்த ரீஜனில் இப்படி வளைஞ்சோடு போகுது. அப்போ மேலே பார்த்தோன்னா சைனா பார்டர் பண்ணுது, ஈஸ்ட் பக்கம் பார்த்துச்சுன்னா நேபாள் பார்டர் பண்ணுதுல்ல. அந்த வீடியோவில் பார்த்துருப்போம்ல. திஸ் ஏரியா இஸ் தி லார்ஜஸ்ட் டெரிட்டோரியல் டிஸ்பியூட் பிட்வீன் நேபாள் அண்ட் இந்தியா. இந்த பாயிண்ட் நான் இருக்கா, த வேலி ஆஃப் கலப்பானி வித் தி லிப்புலேக் பாஸ் அட் தி டாப் ஃபார்ம்ஸ் தி இந்தியாஸ் ரூட் டு கைலாஷ் அண்ட் மன்சரோவர் அண்ட் ஏன்ஷியன்ட் பில்கிரிம் சைட். அடுத்த இன்னொரு பிளேஸ் கயர்சான். எந்த ஸ்டேட் கேட்பாங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம ஜம்மு காஷ்மீர் முடிச்சிட்டோம், இன்னும் அடுத்த தான் இருக்கும், உத்தரகாண்ட் வந்திருக்கும். கயர்சான் ஹாஸ் பின் டிக்ளேர்ட் தி சம்மர் கேபிட்டல் ஆஃப் உத்தரகாண்ட். புரிஞ்சுல? எஸ். இந்த கயர்சானுக்கு இன்னொரு பேர் கயர்சான் இல்லை பரா ரைசன். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? சமோலி டிஸ்ட்ரிக்ட்ல வாஸ் டிக்ளேர்ட் தி சம்மர் கேபிட்டல் ஆஃப் உத்தரகாண்ட். உத்தரகாண்டோட கேபிட்டல் தெரியும்ல, டேராடூன். டேராடூன்ல இருந்து இட் இஸ் லொகேட்டட் அரௌண்ட் 270 kilometers from the existing capital of Dehradun. What is the significance? It is expected to promote developmental activities. So Garrison G Uttarakhand.
அடுத்து நியூ கோயில்வார் பிரிட்ஜ், இன்னொரு பேர் அஃபிஷியலி வசிஷ்ட நாராயண சேது. பிரிட்ஜ் இருக்குனாலே அது கீழே ஒன்றும் இல்லை, பிரிட்ஜ் ஓவர் தி சோன் ரிவர் நான் வச்சுக்கேன். அடுத்து அந்த பிரிட்ஜோட எய்ம் என்ன? இட் கனெக்ட்ஸ் தி அரா வித் பாட்னா, பீகார் இருக்குல்ல. இந்த ஆள் யாரு? வசிஷ்ட நாராயண யார்? த நியூ கோயில்வார் பிரிட்ஜ் இஸ் நேம்ட் ஆஃப்டர் தி இந்தியன் மேத்தமெட்டிஷியன் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டி வசிஷ்ட நாராயண சிங். அடுத்த பாஸ் வந்து நகுலா பாஸ். இந்த இமேஜ் பார்த்தா தெரியுதுல்ல, எங்க இருக்கு? நேபாள் இருக்கு, சிக்கிம், பூட்டான். இட் இஸ் a mountainous pass between Tibet autonomous region in China and Sikkim in India. It is the popular tourist spot of Mukutang, famous for its Oxbow Lake. அடுத்த ஒரு ட்ரை ஜங்ஷன். இந்தியா இன்னும் கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் போகிறோம். நேபாள் பார்த்தோம்ல, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறோம். இந்தியா, பூட்டான், சைனா ட்ரை ஜங்ஷனில் இருக்கிற ஒரு வில்லேஜ், பாங்டா வில்லேஜ். இங்கே போட்டு போகிறேன். டோக்லாம் பார்த்தோம்ல நம்ம, அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற பாங்டா வில்லேஜ். The Pangda village was constructed directly on the banks of Torso river. நான் வச்சுக்கோங்க. அடுத்து டோக்லாம். டோக்லாம் பார்த்தாச்சுல, சேம் ட்ரை ஜங்ஷன் பிட்வீன் இந்தியா, பூட்டான், சைனா. இந்த இமேஜ் பாருங்க, பூட்டான் இருக்குல்ல, எஸ், இது சிக்கிம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இந்த இடம் டிஸ்பியூட்னு பார்த்தோம்ல இந்த வீடியோவில். எஸ், இங்கே போட்டு பாருங்க. Chinese have a deep interest in Doklam, which would give them a commanding view of and easy access to both Chumbi Valley and Siliguri corridor. இப்போ அடுத்த வேலி பாருங்க, சும்டரான் சூ வேலி. இன்னும் கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் பக்கம் போகிறோம். ஓகே, இங்கே போட்டு பாருங்க. இட் இஸ் அ டிஸ்பியூட். சும்டராங் சூ ஃப்ளோஸ் இன் ஏ டிஸ்பியூட்டட் பார்டர் ரீஜன் பிட்வீன் டிபெட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். இமேஜ் தெரியுது இல்லை? எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ஆரம்பித்தோம், இங்கே பார்த்தோம், அப்புறம் நேபாள் பார்த்தோம், அப்புறம் பூட்டான், இப்போ கடைசியாக அருணாச்சல் பிரதேஷ் இந்த இடத்துல வந்துட்டோம். இந்த இடத்துல இருக்கிற டிஸ்பியூட் ஏரியா பார்க்குறோம். இது தெரியல உங்களுக்கு? இந்த ஏரியா எப்படி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலோ இந்த லைன் பெருனாது மெக்மோகன் லைனில். இந்த எல்லா டேர்ம்ஸுமே முக்கியம், நான் வச்சுக்கோங்க. மெயின்ஸில் படிக்கும்போது யூஸ் ஆகும். டிச்சு, டிபாங் வேலி, லாங்ஜூ, அசஃபிலா, யாங்ஸி, சும்டோராங். இப்போ பார்க்குறோம்ல, சும்டோராங் சூ, நம்காச்சு. ஸோ இது எல்லாமே அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது, பார்டரிங் வித் சைனா. எந்த லைனில்? மெக்மோகன் லைனில். ஓகே, கேட்பாங்க சும்டோராங் சூ வேலி எங்கே கேட்பாங்க? அருணாச்சல் பிரதேஷ், பார்டர் வித் மெக்மோகன் லைன். அவ்வளோதான், மற்ற எதுவுமே கிடையாது. அடுத்து இது மேலே பார்த்தா நமக்கு டோக்லாம். இது எங்க? கண்டிப்பாக அருணாச்சல் பிரதேஷ் கிடையாது. கரெக்டா? இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாமே பூட்டானுக்குள்ளே பார்த்தோம். ஓகேவா? அப்போ இந்தியா, பூட்டான்லாம் வருது. அடுத்து எப்படி நமக்கு அந்த காஷ்மீரில் பாஸ் நிறைய பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு டனல், எல்லா பாஸ் டனல். எந்த ஊர் தெரியும் உங்களுக்கு? நான் படிக்கிறீங்கன்னா அது அருணாச்சல் பிரதேஷில். இங்கே போட்டு பாருங்க, பிஎம் மோடி லைட் ஃபவுண்டேஷன் ஃபார் தி சிலா பாஸ் டனல் இன் 2019. இங்கே போட்டு பாருங்க, சிலா பாஸ் நேச்சுரல் பாஸ் தானே இங்கே இருக்குல்ல. இட் இஸ் தி ஹை ஆல்டிடியூட் மவுண்டைன் பாஸ் லொக்கேட் ஆன் தி பார்டர் பிட்வீன் தவாங் அண்ட் வெஸ்ட் காமங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். அப்போ கேட்பாங்க சிலா லேக்கு, சிலா பாஸ் எங்கே கேட்பாங்க? அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? திஸ் பாஸ் கேரிஸ் தி மெயின் ரோட் கனெக்டிங் தி தவாங் வித் ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியா. இதோட யூனிக் வந்து அதை கனெக்ஷன் ஆகுது. இன்னொரு யூனிக், ஒன்ஸ் திஸ் டனல் கம்ப்ளீட்டட் இட் வில் பி தி லாங்கஸ்ட் பை லேன் டனல் இன் தி வேர்ல்ட் அட் an altitude of above 13,000 feet. அடுத்த டனல் சேம் அருணாச்சல் பிரதேஷ், நெச்சிப்பூ டனல். இங்கே கீழே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் மேலே பார்த்தோம், இப்போ கீழே வந்தாச்சு. ஓகேவா? இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி வெஸ்ட் காமங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஒன்ஸ் இட் கம்ப்ளீட்டட் இட் வில் ஷார்டன் தி travel time for the troops till the line of actual control through Tawang. இது சேம் பாயிண்ட் தான். இங்கே நெச்சிப்பூ டனல் would ensure the all-weather connectivity across the நெச்சிப்பூ பாஸ். இப்போ அடுத்து கொஞ்சம் கீழே போகலாம், அசாம் பக்கம் போயிடலாம். அடுத்து இருக்குல்ல, இதை முடிச்சாச்சு. அடுத்து இங்கே வந்துடலாம். ஓகே, துப்ரி புல்பாரி பிரிட்ஜ். இட் இஸ் அன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜ் ஓவர் தி, இங்கே தெரியல, இங்கே போகிற ரிவர்லாம் பிரம்மபுத்திரா ரிவர் தான், பிரம்மபுத்திரா ரிவர் பிட்வீன் தி அசாம் அண்ட் மேகாலயா. அது கீழே இருக்கிறது மேகாலயா இல்லை, நம்ம படிக்கிறதே புரியுதில்ல, ஒன்றா முடிச்சுட்டு வந்தோம். அடுத்து கீழே மேகாலயா போகிறோம். எந்த ரிவர் முக்கியம்? பிரிட்ஜ்னாலே ரிவர் முக்கியம். ஏற்கனவே பிரிட்ஜ் பார்த்தோம்ல, ரிவர் ஞாபகம் பார்த்துங்க. ஓகே, ஒன்ஸ் இந்த இடம் இருக்குல்ல, எது இந்த அசாமும் மேகாலயாவும் கனெக்ட் பண்ணுற இடம், இந்த பிரிட்ஜ் இருந்துச்சுன்னா திஸ் தூப்ரி புல்பாரி பிரிட்ஜ் டு பி கம்ப்ளீட்டட் பை 2026 would be the India's longest bridge over water. எந்த ரிவர்? பிரம்மபுத்திரா. பங்களாதேஷ் பக்கத்துலேயே இருக்குல்ல, அது தெரியுதா உங்களுக்கு? கீழே பங்களாதேஷ் பாருங்க. எஸ், திஸ் ப்ரொபோஸ்ட் பிரிட்ஜ் க்ளோஸ் டு தி பங்களாதேஷ் பார்டர் வில் கனெக்ட் தி அசாமோட துப்ரி வித் மேகாலயாவோட புல்பாரி, which is also a missing link of the National Highway 127B. அடுத்த ஒரு வில்லேஜ் பார்க்கலாம். ஓகேவா? எங்கே? கீழே வந்தாச்சு, மேகாலயா வந்தாச்சு. இட் இஸ் லொக்கேட்டட் இன் மேகாலயா. குயினைன் நான்குலதேவ், அதாவது மீனிங் புரிச்சுல, குயினைன்றது ஒரு ட்ரக் பேர் இல்லை, இஸ் நான்குலதேவ் வில்லேஜ் பேர்.
அங்கே ஒரு பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இட் இஸ் a village named after the alkaloid quinine extracted from the bark of cinchona, a plant belonging to the Rubiaceae family. ஸோ இந்த சின்கோனாவை அதிகமாக வந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த வில்லேஜில் அதிகமாக பிளான் பண்ணாங்க. ஸோ அதனால அது பேர் வந்துச்சு. இட் இஸ் அபவுட் 70 kilometers சவுத் ஆஃப் தி கவுஹாத்தி அண்ட் இஸ் ஆன் தி ஹைவே டு தி மேகாலயா கேபிட்டல் ஷில்லாங். ஸோ மேகாலயாவில் ஒரு வில்லேஜ் படிக்கிறோம், குயினைன் ஆங்கிலதேவ். அடுத்த வில்லேஜ் பார்க்கலாம், மைலாங் வில்லேஜ். ஏற்கனவே ஒரு கிளீனஸ்ட் ஏர் பார்த்தோம்ல, இந்த மாதிரி மைலாங் எங்கே இருக்குது? மேகாலயா வில்லேஜ் தான். விச் இஸ் ஆஃப் தி கிளீனஸ்ட் வில்லேஜ் இன் ஏஷியா. அங்கே என்ன வந்திருக்குன்னா ஃப்ளட் வந்திருக்கு, அதனால் நியூஸ் வந்து இங்கே போட்டிருப்பாரு. இட் இஸ் a village considered the cleanest village in Asia. It is a famous tourist attraction and one of the most visited site in state of Meghalaya. நான் பயோடஸ்டில் படிச்சிருப்போம்ல, லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் ஞாபகம் இருக்கா? The village is also known for its living root bridges. இங்கே இருக்கிற கம்யூனிட்டி பேர் வந்து பின் நர்ஸ்லா கம்யூனிட்டி. அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுக்கு தேவையில்லை, இந்த கம்யூனிட்டி பேர் முக்கியம், அவ்வளோதான். The village is controlled by this community. இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் இருக்குல்ல, கீழே இருக்கு பாருங்க, அந்த ரூட்டை வச்சே கட்டுற பிரிட்ஜஸ். அடுத்து இன்னொரு வேலைக்கு போயிடலாம், ஓகேவா? ஜூகோ வேலி. அடுத்த ரைட் சைடில் ஈஸ்ட் சைடு இருக்குல்ல, நாகாலாந்து மணிப்பூர், அங்கே போயிடலாம். ஜூகோ வேலி இஸ் a valley located at the borders of the states of நாகாலாந்து அண்ட் மணிப்பூர். அந்த வேலைக்கு பேர் தெரிஞ்சு போச்சுல, ஜூகோ லிலின்னு ஒரு ஃப்ளவர் இருக்குல்ல, இட்ஸ் a rare flower only found in this valley. நமக்கு ஏன் முக்கியம்னா இந்த ரெண்டு ஸ்டேட்டு நடுவில் தானே இருக்கு, பார்டரிங் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் நாகாலாந்து மணிப்பூர் இப்போ இருக்குல்ல, அதனால பிரச்சனை டிஸ்பியூட். There has been a dispute for years between the Nagaland and Manipur over the ownership of this Zuko Valley. அடுத்து பார்க்க போகிறது அசாம் மிசோரம் பார்டர் டிஸ்பியூட். மேப் இருக்குன்னு நினைக்கிறேன், மேப் பாருங்களேன், இங்கே இருக்குல்ல, இது அசாம், தெரியுதுல்ல உங்களுக்கு, இது அசாம். கீழே இருக்கிறது மிசோரம். ரெண்டுமே எதை பார்டர் பண்ணுது? அசாமும் பங்களாதேஷ் பார்டர் பண்ணுது, மிசோரம் பார்டர் பண்ணுது. உங்களுக்கு தெரியும்ல, மிசோரம்ன்றது டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, தெரியல உங்களுக்கு? எஸ், மிசோரம் இப்போ வந்து தனி ஸ்டேட்டாக இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? மிசோரம்ன்றது அசாமோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். அது ரெண்டுத்துமே என்ன பிரிச்சாங்க, இங்கே போட்டிருக்குமே, இங்கே போட்டிருக்கோம் 1875 பாருங்க. செகண்ட் 2 தடவை பவுண்டரி டிமார்கேஷன் நடந்துச்சு. எதுக்கு? அசாமுக்கும் மிசோரமுக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட்லாம் என்னது, மிசோரம் தனியாக இல்லை, அசாமுக்குள்ளே இருந்துச்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். இங்கே போட்டிருக்கு பாருங்க. In 1875 demarcation notified through which act? Bengal Eastern Frontier Regulation Act. இது ஒன்று பாயிண்ட் முக்கியம். BFR ஆக்ட் என்ன பண்ணுச்சு? 1873 ஆக்ட் என்ன பண்ணுச்சுன்னா பிரிச்சது, அசாமில் இருந்து மிசோரம் தனியாக பிரிச்சது, ஓகேவா? அந்த மிசோரம் பிரிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, திஸ் வாஸ் டன் இன் கன்சல்டேஷன் வித் தி மிசோ சீஃப்ஸ். மிசோ மக்கள் அங்கே இருக்கிற சீஃப்ஸை கேட்டு பண்ணாங்க. அதனால இந்த பிரிச்சாங்கன்னா இந்த டிமார்கேஷனை மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் மறுபடியும் 1933 டிமார்கேட் பண்ணாங்க. அகைன் 1933 டிமார்கேட் பண்ணும்போது யார்கிட்ட கேட்கல, மீசோ சிப்ட்டு கேட்கல. அதனால மீசோஸ் டூ நாட் அக்செப்ட் திஸ் டிமார்கேஷன், தான் டிஸ்பியூட், ஓகேவா? நமக்கு பிளேஸ் தான் நியூஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது. பராக் வேலி எங்கே இருக்குது? அசாம். அசாம் பார்டர் வித் பங்களாதேஷ். அசாம் கூட டிஸ்பியூட் ஆகிற ஒரு ஸ்டேட் வந்து மிசோரம். ஃபர்ஸ்ட் யூடி வர சரியில்லை உங்களுக்கு. த டிஸ்பியூட் ஹாஸ் பின் சிம்மரிங் சின்ஸ் மிசோரம் பிகம் அன் யூடி 1972 அண்ட் தென் எ ஸ்டேட் இன் தி 1980s. லாஸ்ட் அகைன் இந்த லைன் படிக்கலாம். The boundary between two states, which runs 165 kilometers today, has a history dating back to the time when Mizoram was a district of Assam and known as Lushai Hills. புரிஞ்சுல? அப்போ வந்து என்னது, மிசோரம்ன்றது டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாம் தான், அதுக்கு பேர் என்னது அப்போ லுஷாய் ஹில்ஸ் தான், ஓகேவா? அப்போ இந்த ஆக்ட் இருக்குல்ல, BFR ஆக்ட் 1873, இதான் என்ன பண்ணுது, லுஷாய் ஹில்ஸை பிரிக்குது. இட் டிஃபரன்ஷியேட்டட் தி லுஷாய் ஹில்ஸ் ஃப்ரம் தி அசாம்ஸ் பராக் வேலி, ஃப்ரம் தி பிளைன்ஸ் ஆஃப் கச்சார் இன் தி அசாம்ஸ் பராக் வேலி. அது எப்படி பண்ணுறாங்க? This was done with the consultation of Mizo chiefs and it became the basis for the inner line reserve forest demarcation for next 2 years. ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம் டவுட் காண்டி சோனாமுரா இன்லேண்ட் வாட்டர்வேஸ். இன்லேண்ட் வாட்டர்வேஸ்ன்னு பார்த்துட்டீங்கனாலே அது எந்த ரிவர் பார்க்கணும். இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி கும்தி ரிவர், ஓகேவா? அப்போது வாட்டர்வேஸ்னாலே ஒரு ரிவர் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி கனெக்ட் பண்ணுற 2 வேஸ் இருக்குல்ல, ஒன்று வந்து டவுட் காண்டி, இன்னொன்று வந்து சோனாமுரா, ஓகேவா? ஒன்று வந்து பங்களாதேஷ், இதில் டவுட் காண்டி இருக்குல்ல, இது பங்களாதேஷ்ல இருக்கிற ஒரு இடம். சோனாமுரான்றது அகர்டலா, ட்ரிபுட்டர் அகர்டலா இருக்குல்ல, அகர்டலா. ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இன்லேண்ட் வாட்டர்வேஸ். எந்த ரிவர் வழியா? கும்டி ரிவர் வழியா, ஓகேவா? இங்கே போட்டிருக்கு பாருங்க. டவுட் காண்டி ஆஃப் சித்தகாங் இன் பங்களாதேஷையும் அகர்டலா என்னோட இந்தியன் சில சோனாமுராவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இந்தியன் வாட்டர்வேஸ் லொக்கேட்டட் ஆன் தி கும்தி ரிவர். அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் கேனல் ப்ராஜெக்ட். உங்களுக்கு ரிவர் தெரியும், அந்த ரிவர் இங்கே இருக்கும். 1 செகண்ட். இந்த சம்பல் ரிவர் இருக்குல்ல,
சம்பல் ரிவர் இருக்குது, அது நிறைய ட்ரிபியூட்டர் இருக்குது. பனாஸ், ஷிப்ரா, கலிசிந்து, பர்பட், நிறைய நிறைய ட்ரிபியூட்டர் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. த ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் கனல் ப்ராஜெக்ட் எய்ம்ஸ் டு ஹார்வெஸ்ட் தி surplus water available during the rainy seasons in the rivers in the southern Rajasthan, such as Chambal. Chambal river, அது tributary குன்னு, பார்வதி, கைல்சிந்தி அதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரிங்கிங் இரிகேஷன் யூஸ் பண்ணலாமான்னு சொல்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட் முடிக்க போகிறோம், ஸோ கவனிக்கலாம். ஸோ கட்ச் மெயின்லேண்ட் ஃபால்ட், இது எக்ஸாம் வராது, பட் தெரிஞ்சுக்கங்க. இந்த இமேஜ் இருக்குல்ல, ரான் ஆஃப் கட்ச் தெரியும்ல, ரான் ஆஃப் கட்சில் ஒரு ஃபால்ட் ஏரியா இருக்குது, அது எர்த்குவேக் ஜோன்னு சொல்கிறாங்க. அதனால் அது நியூஸில் வந்துச்சு, பார்த்துக்கேன். ஒய் நியூஸ், the Kutch mainland fault has been accumulating the stress and could trigger an earthquake. Earthquake வர வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல சொல்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த இடம், கட்ச் ரீஜன் ஆஃப் குஜராத். முக்கியமாக அங்கே வந்து எதுக்காக வந்திருக்குன்னா அது வீக்காக இருக்கு, earthquake வரும். இந்த வார்த்தை கேட்டாலும் தெரியணும். The devastating Jan 26, 2001 earthquake has released the stress but it occurred from the South Vagad fault system. இது கேட்டாங்கன்னா இந்த கட்ச் நான் வச்சுங்க. This crest of Kutch holds the 4 major active faults. அடுத்து ஒரு போர்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் வந்தாச்சுல, அப்போ குஜராத்னா இங்கே போர்ட் கண்டிப்பாக இருக்கும்ல, முந்த்ரா போர்ட். ஒரு ப்ரைவேட் பிளேயர் வந்து ஒரு லார்ஜஸ்ட் போர்ட் வச்சிருக்கிறது இதுதான், அதானி குரூப்ஸ். அதானி குரூப்ஸ் மேனேஜ் பண்ணுற போர்ட் தான் முந்த்ரா போர்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிரைவேட் போர்ட். இங்கே இருக்கு, முந்த்ரா போர்ட் இஸ் தி லார்ஜஸ்ட் பிரைவேட் போர்ட் ஆஃப் இந்தியா, ஹேண்டில்டு பை பிரைவேட் குரூப் அதானி. எங்கே இருக்குது பார்த்துட்டிங்களே, முந்த்ரா போர்ட் இங்கே இருப்பாங்க, குஜராத். ஓகேவா, கவர்மெண்ட்லாம் கிடையாது. அடுத்து கெவாடியா, இப்போது அந்த ஸ்டாச்சு இருக்குல்ல, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, வெறும் ஒரு சிலர் இருந்தால் அதை பார்க்க வர மாட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை சுற்றி பெரிய டூரிசம் சர்க்கிட் உருவாக்குறாங்க, கெவாடியா டூரிசம் சர்க்கிட். அது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கிற இடம் வந்து கெவாடியா, அதை சுற்றி நிறைய டூரிசம், நிறைய என்னெல்லாம் இது கீழே போட்டுருங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் படிச்சுக்கலாம். PM மோடி inaugurated தி 17 tourism projects in the around the statue of unity, now called the கெவாடியா டூரிசம் சர்க்கிட். கேட்பாங்க, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எந்த டூரிசம் சர்க்கிட்ல இருக்குது? கெவாடியா டூரிசம் சர்க்கிட். ஓகேவா, அது எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. கெவாடியா இஸ் ஏ சென்சஸ் டவுன் இந்த நர்மடா டிஸ்ட்ரிக்ட் இன் தி குஜராத். இட் இஸ் நெஸ்டட் வித் தி சத்புரா மவுண்டன் ரேஞ்ச்லாம் இருக்குது. திஸ் டவுன் இஸ் ஃபேமஸ் டூரிஸ்ட் லொகேஷன் ஆஸ் தி ஸ்டாச்சு ஆஃப் யூனிட் லொக்கேட்டட். அப்படி இருந்தாலுமே அதை சுற்றி என்ன பண்ணுறாங்க, நிறைய டெவலப் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், வேலி ஆஃப் ஃப்ளவர் உருவாக்குறாங்க, எக்தா நர்சரி, இக்கோ டூரிசம், ரிவர் ராஃப்டிங்கு, டென்ட் சிட்டி, நர்மதா டேமு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டூரிசம் சர்க்கிட்டை உருவாக்குறாங்க. அடுத்து முக்கியமானது அங்குல். அங்குல்ன்றது ஒரு பிளேஸ், இந்தியாவில் இருக்கிற பிளேஸ். அதுதான் வந்து இந்த வருஷத்தில் ஹாட்டஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அங்குல் இஸ் தி வாஸ் தி ஹாட்டஸ்ட் பிளேஸ் இன் தி கண்ட்ரி. எவ்வளோ டிகிரி? 40 டிகிரி செல்சியஸ். எந்த ஊரில்? ஒடிஷா, உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அங்குல் இஸ் டிஸ்ட்ரிக்ட் லொக்கேட்டட் இன் ஒடிஷா அமாங் தி ஹாட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. எப்போ? மே, ஜூனில். கூடவே ஒடிஷாவில் இருக்கிற சில ஏரியா தெரிஞ்சுக்கங்க. அங்குல் தெரியும் உங்களுக்கு, படிச்சிட்டிங்க. மயூர்பாங், தென்கல், அங்குல் ஆர் தி அமாங் தி ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் பை தி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். அங்கே தான் இருக்கிற சிம்லிபால் உங்களுக்கு தெரியும். மயூர்பாங் டிஸ்ட்ரிக்ட் இங்கே ப்ராப்ளம் தான். ஃபயர் இன்சிடென்ட் இன் தி செவரல் பார்ட்ஸ் ஆஃப் சிம்லிபால் நேஷனல் பார்க் இன் தி மயூர்பஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் இன் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தி ரைசிங் டெம்பரேச்சர். அடுத்து பார்க்க போகிறது புலாவரம் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ப்ராஜெக்ட். இது இந்த ப்ராஜெக்டோட எய்ம் என்ன, அது எந்த ஸ்டேட் நடக்குது? ஆந்திரா நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஆந்திர பிரதேஷ். இது ரிவர் ப்ராஜெக்ட், மல்டி பர்பஸ் இரிகேஷன் ப்ராஜெக்ட். இரிகேஷன் ரிவர் என்ன ரிவர்? கோதாவரி ரிவர். கோதாவரி ரிவரில் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தான் புலாவரம் ப்ராஜெக்ட். இது எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. The project has been given the national project status by the union government. இதை கேட்கலாம், இந்த தும்மக்கட்டம் போட்டிருக்கல அணைக்கட்டு, இது எங்கே கேட்கலாம். ஸோ இதெல்லாமே இந்த கோதாவரி ரிவர் கிட்ட இருக்குல்ல. இந்த எய்ம் என்ன? இரிகேஷன், ஹைட்ரோ பவர், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி உருவாக்குறது. அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தி கோதாவரி கிருஷ்ணா லிங்க் அண்டர் தி ரிவர் ப்ராஜெக்ட். லாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது அரக்கு வேலி. இது போட்டிருக்கல, அரக்கு வேலி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க. ஃபஸ்ட்டு வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, ஆந்திர பிரதேஷில் விசாகப்பட்டினத்தில். நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி சொல்லுவோம்ல, ஊட்டி ஆஃப் ஆந்திரா எதுன்னு கேட்டால் அரக்கு வேலி. அது யூனிக். அது ஆந்திராவில் இது ஊட்டின்னு கேட்டால் அரக்கு வேலி சொல்லுவாங்க. எந்த காட்ஸில்? ஈஸ்டர்ன் காட்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ், க்ளோஸ் டு தி பார்டர் ஆஃப் ஒடிசா. கூட எதுவும் தெரிஞ்சுங்க, இந்த அரக்கு வேலி கிட்ட இருக்கிற ஃபாரஸ்ட் பேர் அனந்தகிரி ஃபாரஸ்ட்டு, சுக்கரி மெத்தா ரிசர்வ் ஃபாரஸ்ட். உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இந்த நேஷனல் பார்க்னு ஒரு புக்லெட் கொடுத்துருப்போம், 2 புக்லெட் கொடுத்துருப்போம்ல, அதை முடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், ரிவிஷன் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து இங்கே இருக்கிற இன்னொன்று ஆந்திராவில் இருக்கிற கலிகொண்டா ஹில்ஸ், விச் இஸ் தி அமாங் தி ஹையஸ்ட் ஹில் ஆஃப் ஆந்திரா. ஆந்திராவில் இருக்கிற ஹையஸ்ட் வந்து காலிகொண்டா, இல்லை காலிகொண்டா கூட வச்சுக்கலாம். த ஹையஸ்ட் மவுண்டன் பிக்ஸ் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ், ஜிந்தகடா ஆந்திர பிரதேஷ், அரம்கொண்டா ஆந்திர பிரதேஷ். ஹையஸ்ட் வந்து கலிகொண்டா ஹில்ஸு, ஹையஸ்ட் ஹில்ஸு. ஹையஸ்ட் மவுண்டன் பீக்ஸ் வந்து இந்த ஜிந்தகடா, அரம்கொண்டா. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நந்தி ஹில்ஸ். நந்தி ஹில்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் இங்கே இருக்கும், கண்டுபிடிக்க முடியுதா? எஸ், கர்நாடகா.
இட் இஸ் அன் ஏன்ஷியன்ட் ஹில் ஃபோர்ட்ரஸ் பில்ட் பை தி கங்கா டைனஸ்டி ஸ்ட்ரென்தன் பை டிப்பு சுல்தான். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? சிக்கபல்லாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. த ஹில்ஸ் ஆர் நியர் தி டவுன் ஆஃப் நந்தி. ஸோ பிளேசஸ் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இதுதான், இதுக்கு மேலே இது படிக்க தேவையில்லை. ஓகேவா? உங்கள் பயோடைவர்சிட்டியில் நேஷனல் பார்க் புக்லெட் அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு கூட இந்த பிளேஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பிளேஸும் கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? மேப்பிங்லேருந்து கேட்டாங்கன்னா இதான் கேட்பாங்க. ரிவர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பெரியார் புக்கில் இருக்கிற ரிவர்ஸ் முடிச்சா முடிஞ்சு போச்சு. இது கூட எக்ஸ்ட்ரா அதை படிக்க வேணா. கண்டஸ்க்கு இதில் லிங்க் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு வீடியோ போடுறேன். பிளேசஸ் இன் நியூஸில் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்துருக்கும்ல, அதை பார்த்துடலாம். அது மேக்ஸிமம் ஒரு 40 பிளேசஸ் இருக்கும்.